திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிரவணையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி, குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, நாளும் கூடும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். திருத்தொண்டர் புராணத்தில் நம்ம இப்போ எந்த புராணம் பார்க்கணும்? எம்பிரான் சண்டேஸ்வர நாயனார் புராணத்தை நாம் சிந்திக்கணும். எத்தனை பாடல் சிந்தித்திருக்கிறோம்? 24 பாடல்கள் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். பாருங்கள், நம்ம அந்த வகுப்பு அடுத்த மாதத்தில் வரும்னு நினச்சா இந்த மாதத்துலேயே வந்துடுச்சு. இந்த பசுவினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட பசுவை நீ அடிக்கக்கூடாது என்று அந்த இடையனுக்கு அறிவுறுத்தி, இனி நானே இந்த நிறையை, இந்த ஆணிரைகளை மேய்த்துக் கொள்கிறேன் என்று சொல்றார். யானே 24வது பாட்டு, யானே இனி இந்நிறை மெய்ப்பன் என்றார். அஞ்சி இடைமகனும் தான் நேர் இறைஞ்சி விட்டு அகன்றார். தாமும் மறையோர் இசைவினால் ஆனே நெருங்கும் பேராயம் அளிப்பாராகி, பைம்பூழ்க்கு வானே என்ன நிறைகாக்க வந்தார் தெய்வமறை சிறுவர். இந்த பயிர்களுக்கெல்லாம் மழையை போல உதவுமாறு இந்த பசு கூட்டங்களை எல்லாம் வளர்ப்பதற்காக அந்தணச் சிறுவராகிய நம்முடைய விசார சரமனார் வருகின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் எல்லா விதமான பணிகளையும் செய்கிறோம். அது ஒரு வரைமுறை இல்லாமல் போயிடுச்சு, எல்லாருக்கும் எல்லாமும் வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த பணியை தான் அவங்க செய்யணும். அப்படி ஒரு மரபு இருந்தது. அந்த மரபில் இவர் மறை சிறுவராக வேத நூல் கற்று வேத வழிபாட்டினை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சிறப்புடையவர். ஆனால் இங்கே என்ன செய்கின்றார் அப்படின்னு சொன்னால், ஆணிரைகளை மேய்க்கக்கூடிய பணிக்கு வரார். அப்படி வரும்போது அதற்குரிய அடையாளத்தோடு வருகிறார். பார்ப்போம் என்ன அடையாளம். கோலும் கயிறும் கொண்டு குழை குடுமி அலைய, குளவு மான் தோலும் நூலும் சிறுமார்வில் துவல, அரைக்கோவனம் சுடர, பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால், சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் மிசையும் தலை சென்று. அப்போ கோலும் கயிறும் கொண்டு, கோல் வச்சிருக்கணும். மாடு மேய்க்கிறவங்க மாடு அடிக்கிறதுக்கு இல்லை, மாடை ஏதாவது கடிக்க வந்தால் அதை அடிக்கிறதுக்கு. அதுதான் அவனே அடித்து மேய்ச்சிருப்பானு. அப்படியே இவர் வாங்குறாரு. அதை கோல் என்பது பசுவை அடிக்கிறதுக்காக இல்லை, பசுவை பாதுகாப்பதற்காக. அதற்காக கையில் கோல் வச்சிருக்கிறார். அதனால் பார்த்துருப்பீங்க, நல்ல பெரிய தண்டு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோலும் கயிறும் கொண்டு. ஏன் கயிறு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், சில பசுக்கள் கொஞ்சம்
வரம்பு மீறி நடந்து கொள்ளும் பொழுதும், அடுத்து திடீரென வெளியில வந்த இடத்துல கன்றி சூழல் ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதற்கு தேவை என்பதற்காக கயிறும் எடுத்துட்டு வருவாங்க. கோலும் கயிறும் கொண்டு குழை குடுமி அலைய அந்த அந்தனருக்குரிய அந்த குடுமி வைத்துக்கொண்டு குளவு மான் தோலும் நூலும் சிறுமார்பில் துவல. அங்கே அந்த மான் தோல் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாடம் படிக்கக்கூடிய பிரம்மச்சாரி மாணவர்கள் அவங்களுடைய பூணூர்ல அந்த மான் தோலை அடையாளத்துக்காக வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தோடு மறைச்சிறுவராக அரைக்கோவணம் சுடர, அறையிலே கட்டி அந்த கோவணம் வீச, பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள். இங்க என்னன்னா வேள்விக்குரிய பொருட்கள்ல பால் ரொம்ப முதன்மையானது. பாலும் நமக்குமே யாரெல்லாம் அன்பர்கள் சிவபூசை எடுத்து பூசை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் அபிஷேகத்திற்கு பால் முதன்மையானது. இப்போ பாலும் பயனும் பெருக வரும். என்ன பயன்? வேள்வியில முதல்ல நமக்கு பால் இருக்குதோ இல்லையோ, முக்கியமா இன்னொன்று வேணும், நெய் வேணும். நெய் இல்லாம, ஆமா, பசு நெய் இல்லாம வேள்வி செய்ய முடியாது. முறைப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம எடுத்தா முடிந்த அளவுக்கு என்னென்ன பொருட்களை தூய்மையாக பயன்படுத்த முடியுமோ அந்த தூய்மையான பொருட்களை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அந்த பாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனாகிய பல்வேறு பொருட்களும் பெருக வரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால். அப்படி அந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய பான்மையினால் என்ன செய்கிறார்? சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் விசையும் தலை சென்று, அதையெல்லாம் சரியான இடத்துல சரியான உயர்ந்த சிறப்புடைய புல் முதலாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் ஒன்று கொடுக்கிறார். ஏன்னா மேய்ச்சல் இன்னைக்கு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் நமக்கு எவ்வளவு நிலம் இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. பக்கத்தில் அதான் ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க, ஃப்ளாட்டும் பத்த மாட்டேங்குது. 2000 சதுரடி வாங்கி வச்சுட்டு இந்தாண்ட பக்கம் அடுத்தவன் நிலத்துல 2 சதுரடி, இந்த பக்கம் இந்தாண்ட இருக்கிற நிலத்துல 2 சதுரடி, பின்னால வீட்டில் இருக்கிறவன்ட்ட நான் கம்மியாக சொல்றேன், வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நிறைய எடுத்துக்குவோம். அதுக்கு பின்னால இருக்கிற இடத்துல 2 சதுரடி, முன்னால ரோட்டுல எவ்வளவு வாய்ப்பு இருக்குதோ அவ்வளவு சதுரடி எடுத்தாதான் நமக்கு வீடு கட்டின மாதிரியே இருக்கும். இப்போ நமக்கு காசு கொடுத்து வாங்கினது கூட பத்த மாட்டேங்குது. அப்போ நம்ம எங்கேருந்து ஆடு மாடுகளுக்கு தனியாக நிலம் ஒதுக்கி வைக்கிறது? அப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்துருக்குறாங்க. அப்படி நல்ல மேய்ச்சல் நிலத்தில் சுத்தமான பசும்புல் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல புற்களை எல்லாம் அவற்றிற்கு கொடுத்து தூய நீர் அருந்த வைத்து. ஏன்னா நோய் பெரும்பாலும் பரவுறது 3 வகையில் பரவும். உணவுனாலையும் நீரினாலையும் காற்று மாசுபாடுனால இந்த வகையில் நோய் பரவும். அதனால் நல்ல நீரை எல்லாம் அவர் கொடுத்து முறையாக அந்த பசுக்களை வளர்த்து வருகிறார். அடுத்த பாடலில் பார்ப்போம். 26ஆம் பாடலில் பதவு காலங்களில் மேய்த்தும் பறித்தும் அளித்தும் பரிவகற்றி இதம் உன் துறையுள் நல் தண்ணீர் ஊட்டி அச்சம் எதிர் நீக்கி அதர் நல்லன முன் செல நீழல் அமர்வித்து அமுத மதுரப்பால் உதவும் பொழுது பிழையாமல் உடையோர் இல்லம் துரும் உய்த்தார். இந்த பாட்டில் சொல்றார், பதவு காலங்களில் மேய்க்கும். அந்த உரிய காலங்களில் போய் மேய்க்கணும். அதனால எப்படின்னா டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், காலையிலேயே கூட்டிகிட்டு சரியான நேரத்தில் அது பசி எடுக்கிற நேரத்தில் அதுக்கு நல்ல புல்லை கொடுத்து பறித்தும் அளித்தும். அப்படி போய் அதுவே சாப்பிட முடியாத சூழல் இருக்கிற இடத்துல அந்த பசுவுக்கு பறித்து கொண்டு போய் கொடுத்தும். இன்னும் சிலதெல்லாம் அது கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய இழையை சாப்பிடணும்னு நினைச்சதுன்னா இவர் பறித்து கொடுப்பார். அதுக்கும் கையில் அந்த கோல் வச்சிருப்பாங்க, இழுத்து அதை அந்த பசு உண்ணும்படியாக செய்தும் பரிவகற்றி. அங்கே பரிவோடு தலைப்பு இதெல்லாம் செய்தாலும் போதால் பசுவுக்கு என்ன செய்யணும்? அப்பப்ப அந்த பசுவை தடவி கொடுக்கணும். அது என்ன பண்ணும்? உடம்புல அங்கங்கே அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுச்சுன்னா அது அந்த இடத்துல திணவு ஏற்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பசுவை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் தான் அந்த காலத்தில் ஆவுறிஞ்சு தறி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஓரத்தில்
ஒரு நல்ல அசையாத இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்லை நட்டு வச்சிருப்பாங்க வயலுக்குள்ள. அந்த ஆடு மாடெல்லாம் போய் அந்த கல்லில் உறைஞ்சிட்டு இருக்கும். அதனால அதுக்கு வந்து ஆவுஞ்சு தறி அப்படின்னு பேர். ஆவுறைஞ்சு தறி, அது பசுக்கள் போய் உராய்ந்து கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர், அந்த கல்லுக்கு பேர். அப்படியெல்லாம் வைத்திருப்பாங்க. அது போய் ஆடுகள் மாடுகள்லாம் அந்த இடத்துல இருந்துடும். அதே போல் குளங்கள் அமைத்தாலும் எப்படி அமைப்பாங்கன்னா 3 பக்கம் படி அமைத்து ஒரு பக்கம் சரிவான பாதை அமைச்சிருப்பாங்க. அதில் தான் அந்த மாடுகள்லாம் வந்து விலங்கினங்கள்லாம் வந்து தண்ணீர் பருகிறதுக்காக அப்படிலாம் நிறைய முன்னையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அப்படியே மாறிப்போச்சு. இதமுன் துறையுள் நல் தண்ணீர் ஊட்டி, நல்ல தண்ணீராக அவற்றை குடிக்க வைத்து அச்சம் எதிர் நீக்கி, அவை அச்சப்படாமல், அதாவது சில பேரெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க, அப்படி இல்லாமல் பசுக்கள் ஏன்னா அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கிட்ட வந்தாலே அந்த பசுக்கள்லாம் பயப்படும். அது என்னன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மூக்கணாங்கயிறு போடுற ஆள் அதெல்லாம் அதுக்கு அடையாளம் தெரியும். இவங்க வந்தாங்கன்னா இதுக்காக தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட நெருங்காது. அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த அச்சம் இல்லாமல் சிறப்புடைய அன்போடு இவர் வழி நடத்துறதுனால இவர் எப்படி கிட்ட வருவார்னா அந்த பசுக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்குமா. அப்படி அச்சப்படாத நிலையிலே அவற்றை வளர்த்து அதற்கு நல்ல முன் செல்ல, அப்படியே முன் செல்ல விட்டு நீழல் அமர்வித்து ஒரு நல்ல நிழலிலே அவற்றை இளைப்பாற வைத்து. ஏன்னா பசுவுக்கு ஒரு இயல்பு உண்டு, என்னன்னா அசை போடும். அதனால நல்ல மாணவனுக்கு அழகுல பசுவும் ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. கற்றவற்றை திரும்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து நினைவுபடுத்தி பார்க்கணும். அப்படி இருந்தாதான் அவன் வந்து என்ன நல்ல மாணவனாக முதன்மை மாணவர்கள் அப்படிங்கிற இயல்புக்கு அவன் வர முடியும். அப்ப என்ன செய்வாங்க, அந்த பசு என்ன செய்யும், ஒரு நிழல்ல உட்கார்ந்து ஏற்கனவே சாப்பிட்டு அந்த புல்லை எல்லாம் எடுத்து திரும்ப மீளவும் அசை போடும். அப்படி அதற்குரிய சூழலை உண்டாக்கி கொடுத்து, இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு பொருள் இருக்கு, பணி இருக்கு. அமுத மதுரப்பால் உதவும் பொழுது பிழையாமல் உடையோர் இல்லம் தோறும் வைத்தார். என்ன செய்யறாருன்னா இது அத்தனையும் இந்த பசு கூட்டங்களுக்கு செஞ்சுட்டு என்ன செய்யறார், பால் கொடுக்கின்ற நேரத்தில் கொண்டு போய் யார் யார் அந்த பசுவுக்கு சொந்தக்காரங்களோ அவங்க வீட்டில் சேர்த்துடுறாரு. நான் தானே இவ்வளவு நேரம் பசுவை பாதுகாத்தேன், நான் தானே அதுக்கு உரிய புல்லெல்லாம் கொடுத்தேன், நான் தானே தண்ணீர் கொடுத்தேன், நான் தானே பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்தேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பாலை எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் கொடுக்கல. உரிய நேரத்தில் அந்த பால் பயன் உரியவருக்கு சென்று சேருகின்றபடியாக கொண்டு போய் சேர்க்கிறார். ஏன்னா இன்னைக்கு பல பேர் நான் அதை செய்யறேன்னு வருவாங்க, வந்தா பார்த்தா அதுல இருந்து ஒரு பயனை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இல்லாம உரிய பயன் உரியவருக்கு சென்று அடையும்படியாக அதை கொண்டு போய் அவரவர்களுடைய இல்லத்திலே சரியான நேரத்திலே சென்று சேர்க்கின்றார். அப்படி நம்முடைய விசார சர்மனார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து 27வது பாடல். மன்னி கரையின் வளர்புறவின் மாடும் படுகர் மருங்கினிலும் தன் நித்தில நீர் மருத தண்டலை சூழ் குலையின் சார்பினிலும் எண்ணில் பெருகு நிறைமேய்த்து சமிதை உடன் மேல் எரிகுண்டு நன்னி கங்குல் முன் புகுதும் நன்னால் பலவாம் அந்நாளில். மன்னிக்கரையின் வளர்புறவின் மாடும், மன்னிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னிங்கிறது ஒரு ஆறு, மன்னி ஆற்றங்கரையில ஒரு பகுதியிலையும் படுகர் மருங்கினிலும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலையும் தன் நித்தில நீர் மருத தண்டலை சூழ் குலையின் சார்பிலும், இங்கே அடுத்து மருத நிலம் என்று சொல்லக்கூடிய வயலும் வயல் சார்ந்த இடத்தை அடுத்து இருக்கக்கூடிய அந்த திணை மயக்கமாக இருக்கக்கூடிய வயலுக்கு அடுத்து காடு இருக்கக்கூடிய சூழலிலும் எண்ணில் பெருகு நிறைமேய்த்து, அப்படியே பெரிய பசு கூட்டம், அப்படியே அத்தனை கூட்டமும் ஒன்றாக மேய்த்து கொண்டு சமிதையுடன் மேல் எரிகொண்டு நன்னி கங்குல் முன் புகுதும், அங்கே சமிதி என்று சொல்லக்கூடிய எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் கங்குல் என்று சொல்லக்கூடிய இரவு பொழுதுக்கு முன்னாக ஊருக்குள்ள வந்துடுவார். அந்த மேய்ச்சல் நிலம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அந்த பசு கூட்டங்களை அழைத்து கொண்டு இவர் இரவுக்கு முன்னாக எப்பொழுதும் இங்கே வந்து விடுவார். எந்த ஊருக்கு? சேஞ்சலூர். சேஞ்சலூருக்கு வந்து சேர்த்துவார். அப்படி அவர் பல நாட்களாக தொடர்ந்து இவ்வாறு அந்த பசுக்களை பராமரித்து வரக்கூடிய நாள்கள் பலவற்றில் அந்நாளில் அப்படி ஒரு நாளில்
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து 28வது பாடல். ஆய நிறையின் குளமெல்லாம் அழகின் விளங்கி மிக பல்கி மேய இனிய புல் உணவும் விரும்பு புனலும் ஆறுதலினால் ஏய மனம்கொள் பெருமகிழ்ச்சி எய்தி இரவும் நண்பகலும் தூய தீம்பால் மடிபெருகிச் சொரிய முளைகள் சுரந்தனவால். ஆய நிறையின் குளம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த பசுக்களினுடைய கூட்டம் எல்லாம் அழகின் விளங்கி, அப்படியே பசுவெல்லாம் ரொம்ப அழகாயிடுச்சான். இப்போ பசு அப்படின்னு சொன்னால் அது உரிய வளத்தோட சரியான அளவில் அந்த பசுக்களை பராமரிக்கணும். இப்போ நம்ம ஒரு கதையில் சொல்லுவாங்க இல்லையா, தெனாலிராமனுடைய கதையில் அரசன் குதிரை வளர்க்க கொடுக்குறான் எல்லாருக்கும். தெனாலிராம் என்ன பண்ணுறான், அந்த குதிரையை ஒவ்வொருத்தரும் புல் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதை பராமரித்து குதிரையை குதிரை படையில் சேர்க்கறதுக்கு தயார் பண்ணி அவங்க கொடுத்துடணும். இப்படி குதிரையை வளர்த்து அரசன்ட்ட கொடுத்துடணுன்னா நம்ம என்ன பண்ணுறான், குதிரையை வளர்க்குறது கொடுத்ததெல்லாம் எடுத்து இவன் விற்று இவன் சாப்பிட்டு அந்த குதிரையை ஒரு பெரிய போட்டு கட்டி வச்சு உள்ள அந்த குதிரை, ஏன்னா பார்வையிடுறதுக்கு அரசர் வருவார். ஆமாம், அப்படி அவர் வரும்போதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டாமல் அந்த குதிரையோட முகத்தை மட்டும் காட்டுற மாதிரி வச்சுருப்போம். ஒரு பெரிய தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் போய் உள்ள பார்க்குற குதிரையை பார்க்குறேன்னு அப்படி தாடியை உள்ளே விட்ட உடனே தெனாலிராமன் தான் புல்லு விடுகிறான்னு நினச்சிட்டு அந்த தாடியை பிடிச்சி பிச்சுக்குது. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எலும்பும் தோளுமா அப்படிலாம் அந்த பசுக்களை பராமரியா. இவர் வந்த உடனே அது முன்னிலும் அழகாக பெருகி மிக பல்கி. அப்போ பல்குதல் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால அந்த கூட்டம் 1, 2 இருந்தது, இன்னைக்கு 10, 15 அந்த பசுக்களினுடைய கூட்டம் பெருகி விட்டது. அப்படி பல்கி பெருகி இதனால மேய இனிய புல் உணவும், அந்த எந்த புல் அதை சாப்பிட்டா அதுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு விரும்பு புனலும் ஆறுதலினால் நல்ல நீரையும் அது பருகுவதனால் ஏய மனம்கொள் பெருமகிழ்ச்சி எய்தி அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் பெரிய மகிழ்ச்சியோட இருந்து என்ன செய்கிறது, இரவும் நண்பகலும் தூய தீம்பால் மடிபெருகி சொரிய முளைகள் சுரந்தனவால். பால் முன்னை விட அதிகமாக குளிக்கின்றது. கரெக்டு அந்த பசு கூட்டங்கள் எல்லாம். அடுத்து 29வது பாடல். பூணும் தொழில் வேள்வி சடங்கு புரிய ஓமதேனுக்கள் காணும் பொலிவின் முன்னையிலும் அநேக மடங்கு கரப்பனவாய் பேணும் தகுதி அன்பால் இப்பிரமசாரி மெய்த்ததன் பின் மானும் திறத்தவான என மறையோர் எல்லாம் மனமகிழ்ந்தார். பூணும் தொழில் வேள்வி சடங்கு புரிய ஓமதேனுக்கள், இந்த வேள்வி நடத்துவதற்காகவே என்று தனியாக இந்த பசு கூட்டங்கள்ல பிரித்து வைத்திருக்காங்க. அப்படி அந்த பசுக்கள் எல்லாம் பொலிவின் முன்னையினும் அநேக மடங்கு கறப்பனவாய், உன்னை விட அதிகமாக எல்லாம் பால் கறக்குது, பல மடங்கு அதிகமாக பால் கறக்குது. எதனால் அப்படின்னா பேணும் தகுதி அன்பால் இப்பிரம்மசாரி மெய்த்ததன் பின் மானும் திறத்தவான. இது எதனால் ஏற்பட்டது இந்த மாற்றம் அப்படின்னு சொன்னால், இந்த விசார சர்மன் என்று சொல்லக்கூடிய இந்த மறை சிறுவன் இந்த பசு கூட்டங்களை நானே மேய்க்கிறேன் என்று சொல்லி இடையனிடத்தில் இருந்து வாங்கி மேய்க்க தொடங்கியதற்கு பின்னால் அந்த அன்பின் காரணமாக இந்த பசுக்கள் எல்லாம் மிக அதிகமாக பாலை சுரக்கின்றன என்று மறையோரெல்லாம் மனமகிழ்ந்தார். ஏன் அவங்களுக்கு மனமகிழ்ச்சி அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றும் வழிபாட்டில் ஒவ்வொரு முறை இருக்குது, இதற்கு அடுத்து வரிசையாக செய்யணும்னு இருக்குது. அதே போல் அளவு முக்கியம். அந்த அளவு குறையாமல் அதற்கு உரிய அந்த என்ன சொல்கிறது, அந்த திரவியங்களை எல்லாம் கொடுக்கணும். அப்படி அந்த பால் இல்லைன்னா குறைஞ்சு போச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, இன்னும் 2-3 பசுக்களை வாங்கி அந்த உரிய பாலை பெற்று அந்த ஆகுதியை செய்யணும். ஆனால் அப்படி தேடாமல் இருக்கின்ற பசுக்களே இவ்வளவு நிறைவாக கொடுக்கின்றன என்று மறையோரெல்லாம் மனம் மகிழ்ந்தார். அடுத்து 30வது பாடல். அனைத்து திறத்தும் ஆனினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி மனைக்கண் கன்று பிரிந்தாலும்
மருவும் சிறிய மறைக்கன்று தனை கண்டு அருகு சார்ந்து உருகி தாயாம் தன்மை நிலையவாய் கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமே பால் பொழிந்தனவால். இங்கே இந்த பசு கூட்டங்களை மிகுந்த அன்போடு நம்முடைய விசார சருமனார் மேய்த்து வரக்கூடிய காலங்களில் அனைத்து திறத்தும் ஆணிடங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோட இந்த பசு கூட்டங்கள் எல்லாம் அவரை பார்த்த உடனேயே மகிழ்கின்றது. எப்படி அப்படின்னா, மனைக்கண் கன்று பிரிந்தாலும், இந்த பசுவினுடைய கன்று வீட்டில் கட்டப்பட்டிருக்கும், அந்த கன்றை பிரிந்து தான் இங்கே என்ன பண்ணும், மேய்ச்சல் நிலத்துக்கு வரும் இல்லையா. இந்த கன்றை பிரிந்த பசு போல அப்படின்னு ஒரு சான்று நம்ம பார்த்துருக்கோம். யாருடைய புராணத்தில் பார்த்தோம்? சரி, திருநகர சிறப்புல பார்த்தோம். அப்புறம் இன்னொரு இடத்துல வருது, தேடுங்க. தாய், அதாவது கன்றை பிரிந்த தாய்ப்பசு போல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சான்று வரும். என்னம்மா கேள்வி? நான் போன வகுப்புலயே சொன்னேன், கேள்வி என்ன கேட்கக்கூடாது, பதில் தான் நீங்க சொல்லணும். இதுவா அதுவா, அதுவா இதுவா அப்படின்னா நாங்க சொல்லல. வருது எங்கன்னு கண்டுபிடிங்க, யாருடைய புராணம், எந்த பாட்டுன்னு சொல்லணும். அவரா இருக்குமா, இவரா இருக்குமா, அப்படியா இப்படியா. ஏற்கனவே இப்போ எத்தனாவது நாயனாருடைய புராணம் வந்துருக்கிறோம்? 20வது நாயன்மார் புராணமா? வரிசையா 19 20 சொன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னா குத்து மதிப்பாலாம் சொல்லக்கூடாது. விடைய உறுதியாக தெரிந்து கொண்டு சொல்லணும். இப்போ என்ன செய்யறா, மனைக்கண் கன்று பிரிந்தாலும் இந்த பசு கூட்டங்கள்லாம் வீட்டில் அது தான் ஈன்றெடுத்த கன்றை பிரிந்து வந்தாலும் ஏன் மகிழ்ச்சியா இருக்கான்? கன்றை பிரிந்த தாய் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? தாய் பசு இருக்காது இல்லையா? ஆனா இங்க மகிழ்ச்சியா இருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னா, மருவும் சிறிய மறைக்கன்று தனை கண்டு, இங்க அதனுடைய குழந்தை போல இங்க யார் இருக்கா? விசார சர்மனார் இருப்பதனால் அவரை பார்த்து மகிழ்ந்து அருகு சார்ந்து அவர் பக்கத்துல போய் உருகி தாயாம் தன்மை நிலைமையவாய், அப்படியே அந்த தன்னுடைய குழந்தை அருகிலே இருப்பதை போல நம்முடைய விசார சர்மனார் இருக்கின்ற இடத்திற்கு வந்து அந்த தாய்மை உணர்வு மேலிட கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமே பால் பொழிந்தனவால். அப்ப அங்க கரவாமலேயே பால் அங்கே இவரை பார்த்த உடனேயே பால் சொலிகிறது அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படின்னு இந்த 30வது பாடல்ல நமக்கு காட்டுறார். அடுத்து 31வது பாடல், தம்மை அணைந்த ஆண்முளைப்பால் தாமே பொழிய கண்டு உவந்து செம்மை நெறிய உருமனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்பு உணர்ந்தே எம்மை உடைய வல்லலார் எய்த நினைந்து தெளிந்து அதனில் மெய்மை சிவனார் பூசனையை விரும்பும் வேட்கை விரைந்து எழும். ஒரு பொருளை பார்த்த உடனேயே அதை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அருளாளர்களுக்கு, சிறந்த அதை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணும். இங்கே இந்த விசார சருமனாரை பார்த்த உடனே இந்த பசுக்கள் எல்லாம் பாலை கீழே மண் அப்படியே பொழியுது. இதை பார்க்கிறார். தம்மை அணைந்த ஆண்முளைப்பால் தாமே பொழிய கண்டு புவந்து செம்மை நெறியே உருமனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்புணர்ந்தே, பார்த்த உடனே இது இறைவனுக்குரியதுன்னு நினைக்கிறார். இத பால என்ன செய்யணும், திருமஞ்சனத்திற்கு உரியது அப்படின்ற குறிப்பு மனதிலே தோன்றுகிறது. அப்படி தோன்றிய உடனே எம்மை உடைய வல்லலார், சண்டேச நாயனார் சொல்றார், எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய வரும் தலைவராக விற்றிருக்கின்ற எங்கள் வல்லலார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சண்டேச நாயனார் எய்த நினைந்து தெளிந்து அதனில் மெய்மை சிவனார் பூசனையை விரும்பும் வெட்கை விரைந்து எழலும்.
அப்படி இந்த மண்ணிலே இந்த பசுக்கள் எல்லாம் பால் சொரிவதை கண்ட உடனே, அடடா, இந்த பால் நம்முடைய பெருமானுடைய திருமஞ்சனத்துக்காகவே சிவபெருமானுடைய திருமேனி மேல் ஊற்றி வழிபாடு செய்வதற்குரிய இந்த பால் என்று அந்த பாலை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி ஒரு பொருளை பார்த்த உடனே இது இதற்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். நினைவு இருக்கா? பால் இல்ல. ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த பொருள் இதற்கு தேவைப்படும்னு கேட்பார். குங்குளிய கலை நாயனார் என்ன அது மாதிரி நினைக்கிறார்? குங்குளியத்தை பார்த்த உடனே சரி பெருமானுடைய பண்டாரத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறார். சரி, அப்புறம் மானக்கஞ்சார நாயனார் புராணத்துல அந்த துறை வந்த உடனே மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் வீழ்ந்து வணங்கின உடனே பார்க்கிறார், இது பஞ்சவடிக்காம் அப்படின்னு சொல்லி அவரும் அதை விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கணும். அது போல இங்கே இந்த பாலை பார்த்த உடனேயே இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுகின்ற நினைவு வருது. யோசிச்சு பாருங்க, சிறு குழந்தைக்கு பாலை பார்த்த உடனே என்ன தோணணும்? குடிக்கணும்னு தோணணும். ஆனா இங்க அதனாலதான் சொல்றாரு, செம்மை நெறியே உரு மனத்தில். சாதாரண நம்மை போன்ற மனமா இருந்ததுன்னா நமக்கு என்ன சாப்பிட கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும். ஆனால் உண்மையிலே செம்மையான மனத்தை உடையவர்கள் அடுத்தவர்களுக்கு என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்க. அப்ப செம்மை மனத்தவராய் இருக்கின்ற நம்முடைய விசார சருமனார் என்ன செய்கிறார்? அப்படியே அந்த பாலையெல்லாம் எடுத்து இறைவனுடைய திருமேனி மேல் திருமஞ்சனமாக ஆட்ட வேண்டும் அப்படின்னு சிவபூசை செய்ய வேண்டும் என்று மனதிலே பேராவல் அவருக்கு எழுகின்றது. அப்படி வந்த உடனே அடுத்து என்ன செய்கிற? அங்கன் முன்னை அர்ச்சனையில் அளவின் தொடர்ச்சி விளையாட்டா பொங்கும் அன்பால் மண்ணி மணல் புலினக்குறையில் ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் துங்க நீடு கோபுரமும் சுற்று ஆலயமும் வகுத்து அமைத்தார். அங்கன் முன்னை அர்ச்சனையில் அளவின் தொடர்ச்சி, சிவபூசை பண்ணணும், சிவபூசை செய்யணுங்கிற அந்த தொடர்ச்சி அன்பினுடைய மிகுதி பொங்கும் அன்பால் மண்ணி மணல் புலின குறையில் ஆத்தியின் கீழ். அங்க மண்ணி ஆற்றங்கரையில ஒரு ஆத்தி மரத்தின் கீழே அங்கே இருந்து செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி, சிவபெருமானுடைய திருமேனிய அங்க இருக்கக்கூடிய மணல் ஆற்றங்கரை மணலால சிவலிங்க திருமேனியை உருவாக்குறார். ஏற்கனவே ஒருத்தர் இது மாதிரி மணலால் லிங்கம் உருவாக்குறாங்க. யாரு? காஞ்சிபுரத்துல அம்மையார் மணலால் சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்தார். அப்போ பெருமான் அதே போல இங்க என்ன செய்கிறார்? நம்முடைய விசார சரமனார் மணலால் திருமேனி அமைத்து சிவாலயமும் துங்க நீடு கோபுரமும் சுற்று ஆலயமும் வகுத்து அமைத்தார். அப்ப திருமேனி மட்டும் இருந்தா போதாது, அப்ப என்ன செய்யணும்? ஆலயம் இருக்கணும். அப்ப என்ன செய்கிறார்? மணலால் அங்கே ஆலயத்தை புதிதாக நிர்மாணம் செய்து அதுல கோபுரம் மற்றும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அங்கே உருவாக்கி அமைக்கின்றார். அடுத்த பாடல், ஆத்தி மலரும் செழும் தளிரும் முதலா அருகு வளர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடில திருமுடிவேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் பலவும் தாம் கொய்து கோத்த இலை பூங்கூடையினில் கொணர்ந்து மனம் தங்கிட வைத்தார். இப்ப என்ன செய்யறார்? அப்படியே பூக்கூடை அங்க போய், ஏன்னா சாமியே மணலால தான் வச்சிருக்கிறோம், அப்ப எங்க போய் பூக்கூடை மற்ற பொருட்கள்லாம் எடுக்கிறது? அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன செய்யறார்? இலைகளை கொண்டு ஒரு பூக்கூடை தயாரிக்கிறார். இப்படி இலைகளை கொண்டு இன்னொன்று தயாரிச்சார். ஒருத்தர் யார் தயாரிச்சார்? இலைகளை கொண்டு
இலைகளை கொண்டு இறைவனுக்காக ஆமா கண்ணப்பர் என்ன தயாரித்தார்? இலையெல்லாம் பறித்து உணவுக்காக கூடை தயாரித்தார். அதற்கு கல்லை அப்படின்னு பேர். அந்த இலைகளால் தைக்கப்பட்ட அந்த ஒரு இது போல இருக்கக்கூடியது. இங்கே இவர் என்ன செய்கிறார்? இலைகளினால் ஒரு பூக்கூடையை தயார் செய்கிறார். அதுல ஆத்தி மலரும் செழும் தளிரும் நல்ல பசுமையான இலை. முதலா அருகு வளர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடில திருமுடிமேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் பலவும் தாம் கொய்து கோத்த இலை பூங்கூடையினில் கொணர்ந்து மனம் தங்கிட வைத்தார். அப்படி மனமுள்ள சிறப்பான மலர்களை எல்லாம் எடுத்து அந்த இலையால் தைக்கப்பட்ட அந்த பூக்கூடையில எடுத்துக்கொள்கிறார். அடுத்து வேணா பூசைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நம்ம முன்னாலேயே இங்கே கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம பூசையில் போய் அது இல்லை இது இல்லைன்னு நம்ம போய் தேடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? பூசையில் உட்காந்தா எழுந்திருக்கக்கூடாது. ஏன் அப்புறம் போய் எடுத்துகிட்டு வரலாம் இல்லையா? அப்படின்னா பூசையில் உட்காந்தா பூசையை தொடங்கி நிறைவு செய்கிற வரைக்கும் எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதனால் என்ன செய்கிறார்? தேவையானவற்றையெல்லாம் கொஞ்சமாக தயார் செய்கிறார். ஏன்னா இவர் தான் அந்த ஆணிரைகளை மேய்க்கிறதுக்காக வந்திருக்கிறார். கூட துணைக்கு யாரும் ஆட்கள் இல்லை. அப்போ போய் எடுத்துகிட்டு வர சொன்னாலும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆளு. அதனால் எல்லாவற்றையும் எடுத்து தானே அமைத்துக் கொள்ளுகின்றார். அப்போ ஒவ்வொன்றும் திருப்பள்ளி தாமம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கணுங்கிறதும் முன்னாலே ஒரு நாயனாருடைய வரலாற்றில் பார்த்தோம். எந்த நாயனார் வரலாற்றில் பார்த்தோம்? யோசிங்க, யோசிச்சு வைங்க. அடுத்த பாடல். நல்ல நவகும்பங்கள் பெற நாடிக்கொண்டு நாணல் பூங்கொல்லையிடத்தும் குறை மறைவும் மேவும் கோக்கள் உடன் கூட ஒல்லை அணைந்து பாலாக்கள் ஒன்றுக்கு ஒரு காலாக எதிர் செல்ல அவையும் கனைத்து முளை தீண்ட செழும்பால் பொழிந்தனவாள். அப்ப கும்பங்கள், ஏன்னா இப்ப பாலை பிடிக்கணும், அதற்கு அந்த கும்பங்களை தயார் செய்து கொண்டு அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே போறார். போன உடனே அவர் ஏற்கனவே தன்னுடைய கன்று போல இந்த பசுக்கள் எல்லாம் பாவிக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அந்த பாவனையில வீட்டில் கன்றை பிரிந்து வந்தாலும் இங்கே நம்முடைய விசார சரமனார் இருக்கின்றார் என்பதால் மனம் மகிழ்ந்து அவை தானே பால் சொரிகின்றது. அந்த பாலை எடுத்து திருமஞ்சனம் மாட்டணும்னு நினைக்கிறார். அதனால கொண்டு போய் அருகே போய் இந்த பால் தரக்கூடிய பசுக்களுக்கு அருகிலே இவர் போய் சென்ற உடனேயே அவை மகிழ்ந்து அவரை பார்த்து அந்த தொட்ட உடனேயே அதுல இருந்து என்ன பால் சொரிகின்றது. அதையெல்லாம் எடுத்துக்கொள்வார். கொண்டு மடுத்த குடம் நிறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்து உள் அவை முன் தாபித்து வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன்முறையே பண்டை பரிவால் அரிச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி. இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, அப்படி இந்த குடம் நிறைய கொண்டு வந்த பால், அந்த பால் குடம் நிறைய கொண்டு வந்த பால்னா டீ வந்துருச்சு, பால் கொண்டு வந்து வைக்கிறார். அப்படி எடுத்து கொண்டு வந்த உடனே போய் விரும்பும் கொள்கையினால் அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்துக்குள் அவை முன் தாபித்து, எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கு, அபிஷேக பொருட்களை வைக்கக்கூடிய இடம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சு வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு மலர்கள் கட்டக்கூடிய இடம், மலர்கள் வைக்கக்கூடிய இடம்னு ஆலயத்தில் இருக்கு, அங்க கொண்டு போய் வைத்து பண்டை பரிவால் அரிச்சித்து பாலின் திருமஞ்சனமாட்டி அப்படியே பூசையை ஒவ்வொன்றாக செய்து அந்த அபிஷேகம்னு சொல்லக்கூடிய அந்த திருமஞ்சனத்தை பாலால் திருமஞ்சனம் மாற்றார். இப்போ என்னென்ன வரிசை முறையில் நாம் செய்யணும் அப்படின்னா, முதல்ல
இறைவனை வருக என்று அழைக்கணும். அடுத்து அவருக்கு அங்கே சில மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவரை வரவழைத்து அப்புறம் அவருக்கு திருவடிக்கு நீர் கொடுக்கணும், அவர் உச்சிக்கு நீர் கொடுக்கணும், உள்ளே குடிப்பதற்கு நாம் நீர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு அதெல்லாம் அந்த எழுந்தருள் பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி அதுக்கடுத்து இந்த நீர் கொடுத்து அதற்கடுத்து தூப தீப நைவேத்தியமெல்லாம் செய்து அவருக்கு ஒரு தீபாராதனை. அதற்கு பின்னால் தான் என்ன செய்யணும், இந்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருமஞ்சனம் ஆட்டணும். இப்போ இவர் திருமஞ்சனம் ஆட்டுகிறார் அப்படின்னா பண்டை பரிவால் அரிச்சித்து ஒரே சொல்லல, இதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் வரிசைப்படுத்தி நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லிடுறார். பரிவால் அர்ச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி திரும்ப பால் அபிஷேகம் செய்கின்றார் நம்முடைய விசார சருமனார் என்று நம்ம இந்த பாடல் கூட இங்கே சிந்தித்து தேடிடலாம். சரிதான். நம்ம எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் சிவகாமி ஆண்டார் அந்த பூக்களை எப்படி பறிச்சுட்டு வராங்கிற செய்தியை பார்ப்போம். அதே போல முருகநாயனாருடைய திருவிரலாற்றில் மலர்கள் என்னென்ன வகையான மலர்கள், அதை எப்படி பறிக்கணும், எப்படி இறைவனுடைய திருமுடி மேல் சாத்தணும் அப்படிங்கிறத அதெல்லாம் எடுத்து தயார் செய்து கரெக்டாக இறைவனுடைய திருமேனியில் சாத்தின உடனே மலரணும். அந்த ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலர்களை தேர்ந்தெடுத்து அதை மாலையாக தொடுத்து சாத்தணும். இவர் அந்த போன்ற மலர்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்கே இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்காக எல்லாவற்றையும் தயார் செய்கிறார். பாட்டை நான் மனப்பாடம் பண்ணி சொல்ல சொல்லிய பார்த்து தானே சொல்லுங்க. அடுத்து 36வது பாடல். மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொரி மஞ்சனம் மாட்ட ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின்பால் உளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற சூழ் கோலம் அதனில் முள் நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொரி மஞ்சனம் மாட்ட திரும்ப திரும்ப மகிழ்ச்சியோடு அந்த சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வர, அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆள உடையார் தம்முடைய அன்பர். அங்கே இறைவன் நம்ம உடையவர்னு சொல்லுவோம். உடையவர் அப்படின்னு சொன்னா நம்மை ஆளாக உடையவர்னு பொருள். பூசை வச்சிருக்கிறவங்க, பூசை சிவபூசை செய்யக்கூடிய அன்பர்கள் உடையவர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த சிவபூசை செய்யக்கூடிய அந்த பெருமானை, பூசிக்கக்கூடிய பெருமானை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால்? அந்த ஆள உடையார் நம்முடைய அன்பர், நம்மை ஆளாக உடையவர்னு அர்த்தம். உடையவர் அப்படின்னா அவர் என்னுடையவர் அப்படிங்கிற பொருள்ல உடையவர் அல்ல, நம்மை ஆளாக உடையவர். அவர் நமக்கு உடைமை பொருள் அல்ல, நாம தான் அவருக்கு உடைமை பொருள் என்ற அந்த பக்குவத்தோடு அவரை உடையவர் என்று சொல்வது பிறகு. அப்படிப்பட்ட பெருமானை அன்போடு பூசிக்கின்ற நம்முடைய விசார சருமனார் அன்பின்பால் உளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற. சிவபூசை எப்படி செய்யணும்னு இதில் காட்டுவார். அப்படியெல்லாம் இன்னைக்கு சிவபூசை செய்யணும்னா ஏதோ நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூசையை செய்கிறோம். நாம செய்யறத பெருமான் பூசைன்னு ஏத்துக்கிறார், அப்படிதான் சொல்லணும். நாம செய்யறத ஆமா அவர் பெருமான் பூசை என்று ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அந்த பூசையை முற்பற்று முற்றச்சூழ் கோலமதனை உள்ளிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். என்னன்னா பெருமான் என்ன செய்கிறாராம், இந்த நம்முடைய விசார சருமனார் அபிஷேகம் செய்யும் போது அவர் எந்த திருமேனி வைத்திருக்கிறார்?
மணலால் ஆன திருமேனிக்குள்ள பெருமான் வந்து இருந்து அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாராம். இப்ப நம்ம இறைவனுக்கு வழிபாடு செய்யறோம், இறைவன் எங்கோ இருக்கிறான். எங்கோ இருக்கிறான்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அவன் வெளிப்பட்டு திருமேனியில தோன்றுகின்றான். அந்த திருமேனிய நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பெருமானாக இருந்தாலும் அவரை எங்கிருந்து எழுந்தருள் பண்ணணும், அவரை எழுந்தருள் பண்ணணும். எங்க இருக்கிறார் அவர்? பல அண்டசராசரங்களுக்கு அப்பால் இருக்கிறார். நம்முடைய இதய கமலத்திலிருந்து அப்படி அவங்க இருக்கக்கூடிய பெருமான். அதனாலதான் அவருக்கு இருக்கை அமர்த்துருவார். எத்தனை மண்டலங்களை தாண்டி இருக்கிறார்? சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அப்புறம் அக்னி மண்டலம், சக்தி மண்டலம், அதையெல்லாம் அந்த மண்டலங்களை எல்லாம் கடந்து இருக்கிறார். நமக்கு லோகமும் வரிசையாக சொல்லிட்டு வந்தால் பூலோகம், பூலோகத்துக்கு அடுத்து சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்துக்கு அடுத்து சத்தியலோகம், சத்தியலோகத்துக்கு அடுத்து வைகுந்தம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலான இடத்துல இருக்கக்கூடிய பெருமான் திருக்கைலாயம் அப்படின்னு நம்ம பார்க்கறது ஸ்தூல கைலாயம். கைலாயத்துக்கு போயிட்டு வந்தோம், கைலாயத்துக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்றாங்க இல்லையா? எங்க இருக்கு? அங்க அது இருக்கு. அதற்கு பெயர் தூள கைலாயம் பேரு. அதையும் தாண்டி சூட்சும கைலாயத்துல பெருமாள் இருக்கிறார். அங்க இருக்கிற அவர் எல்லாரிடத்தும் இருக்கிறார். அவரை என்ன செய்யணும்? அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணணும். ஸ்தாபனம்னு நீங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு போறவங்களுக்கு அந்த சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இறைவனை ஸ்தாபனம் செய்தல். அந்த முதல்ல பாட்டுல 35வது பாட்டுல ஸ்தாபித்து அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணணும். அதற்கு தயார் செய்து அந்த திருமேனியில் அவர் வழிபாடு பண்ணும்போது இறைவன் பற்று குற்றச்சூழ் கோலமதனில் உள் நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். அப்படி அவர் உருவாக்கி வைத்த அந்த மணலிங்கத்துக்குள்ள வந்து இருந்து பெருமான் பூசை ஏற்றுக்கொள்கிறார். எதனால? விசார சரமணாருடைய அன்புக்கு கட்டுப்பட்ட பெருமான் அந்த அன்பை உணர்ந்து அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துல வந்து பூசையை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின் சொல்லியாச்சு. அன்பெல்லாம் யாருக்கு வரும்னா இறைவன்பால் மிகுந்த பற்று கொண்டு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு வரும். நமக்கும் வரணும்னு வேண்டிக்குவோம். அப்ப அந்த பூசையை பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து 37வது பாடல் பாருங்க. பெருமை பிறங்கும் சேஞ்சலூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உம்பர்பிரான் உவக்கும் பூசை உறுப்பு ஆன திருமஞ்சனமே முதல் அவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி வரும் அந்நெறியே அர்ச்சனை செய்தருளி வணங்கி மகிழ்கின்றார். இப்ப இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்குவாங்க. நமக்கு சௌரியமா இருக்கிறது நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? பெருமை பிறங்கும் சேஞ்சலூர் பிள்ளையார். சேஞ்சலூர் பிள்ளையாகிய நம்முடைய விசார சரமணார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால், இதை விட்டுருவாங்க. ஒருமை நினைவு அப்படின்னா வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அப்படி உம்பர்பிரான் ஓக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதல் அவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி, என்னென்னலாம் இல்லையோ அதை அன்பினால் நிரப்புகிறார். இப்ப திருமஞ்சனம்னா எத்தனை வகை இருக்கு? 16 வகையான திருமஞ்சனங்கள் இருக்கு. நிறைய அந்த திருமஞ்சனங்கள் எல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லாம இவரிடத்துல என்ன இருக்கு? பால் மட்டும்தான் இருக்கு. திருமஞ்சனத்துக்கு பால் மட்டும்தான் இருக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அன்பினால் நிரப்பி, அன்பினில் நிரப்பி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை என்ன செய்யறாருன்னா இந்த பால் அபிஷேகத்தை மட்டும் புறத்துல செய்யறார். மீதி இருக்கிற அபிஷேகங்களை எல்லாம் அகத்தால் செய்கிறார். அப்படி அன்பினில் நிரப்பி வரும் அந்நெறியே அர்ச்சனை செய்தருளி வணங்கி மகிழ்கின்றார். என்னென்னலாம் இருக்கோ இங்க இல்லையோ அதெல்லாம் அன்பால் நிரப்பிக் கொள்கிறார். அதனால நாமும் எல்லாத்தையும் எதையுமே எடுத்துட்டு வராம சும்மா உட்காந்துட்டு நான் அன்பால் பூசை செய்கிறேன் அப்படின்னு நாம் பூசை செய்யலாமா அப்படின்னா அது அவரவருடைய
மனத்தினுடைய நிலைக்கு. நாங்களாம் கண்ணப்பரை விட பெரிய ஆளுங்க இல்லையா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. சொல்றவங்க யாருன்னு பின்னால சில பேர் சந்திச்சா தெரிஞ்சுக்குவீங்க. கண்ணப்பரை விட நம்மளாம் நாயன்மார்களை விட பெரிய ஆட்கள், அதனால நம்ம என்ன செஞ்சாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க உலகத்துல. அதனால அதை தேடாதனையெல்லாம் அன்பினில் நிரப்பி அப்படிங்கிறத எது இல்லைனாலும் பரவாயில்ல சாமி ஏற்றுக்குவார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை, முடிந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு உரிய மரியாதையோட நாம் அந்த வழிபாட்டை செய்யணும். அப்படி வணங்கி வழிபாடு செய்கிறார். அடுத்து 38வது பாடல்ல, இறையோன் அடிக்கீழ் மறையவனார் எடுத்து திருமஞ்சனம் ஆட்டும் நிறை பூசனைக்கு குடங்கள் பால் நிரம்பச் சொரிந்து நிறைக்குளங்கள் குறைபாடு இன்றி மடிபெருக குவிந்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு தரு வளங்கள் பொழிய வைகுமால். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்முடைய விசார சருமனார் நாள்தோறும் இந்த பசு கூட்டங்களை மேய்க்க வருகின்ற போது காலையில் வந்த உடனே அவற்றை ஒரு பால் மேய விட்டுட்டு இவர் என்ன செஞ்சிருவார், சிவாலயத்தை உருவாக்கிடுவார். சிவலிங்க திருமேனி சிவாலயம் எல்லாம் மணலால் உருவாக்கிட்டு திரும்ப என்ன செய்வார், அபிஷேகத்திற்கு பால் தயார் செய்வார். போய் நின்ன உடனே அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும், பால் தானே பால் அந்த குடத்தில் நிரப்பிடும். அந்த குடங்களில் நிரப்புனதுக்கு பின்னால அப்படியே எடுத்து அதை அபிஷேகம் செய்து சிவபூசையெல்லாம் நிறைவாக செய்கிறார். அப்படி இவர் செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே பால் கொடுத்துச்சு இல்லையா, திரும்ப வீட்டுக்கு போனால் பாலினுடைய அளவு குறையணும் இல்லையா, அப்படி குறையலையாம். குறையாமல் முன்பு தரும் வளங்கள் பொழிய வைக்குமால். முன்ன எவ்வளவு பால் அந்த மறையவர்களுடைய வீட்டில் அந்தந்த பசுக்கள் கொடுத்து கொண்டிருந்ததோ அதே அளவு இப்பவும் கொடுக்குது. எப்பவும் விசார சருமனாருடைய சிவபூசைக்குரிய திருமஞ்சனத்திற்கு சில குடங்கள்ல பால் கொடுத்ததற்கு பின்னாலும் முன்னை போல அங்கே பால் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து 30 இப்படி அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். 39வது பாடல பாருங்க. செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல் உற்று. அவரே பூசை செய்யறது தான் முயற்சி பண்றாராம். யாரு, விசார சருமனார். பாருங்க எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார். அவரே பூசை செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னா நாம என்ன சொல்றது, செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல் உற்று அதுவே திருவிளையாட்டாக முன்னூல் அணிமார்வர் இயல்பில் புரியும் மற்ற இதனை கண்டு இத்திறத்தை அறியாத அயல் மற்ற ஒருவன் அப்பதியில் அந்த நாளற்கு அறிவித்தான். செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல்வுற்று. யாவது சிறப்பாக ஒரு சிவபூசை செய்திடணும் அப்படின்னு நம்முடைய விசார சருமனார் முயற்சி எடுத்து அப்படியே தொடர்ந்து செய்துட்டு இருக்கார். முயல்வுற்று அதுவே திருவிளையாட்டாக. அதுவே என்ன, அந்த குழந்தை வயதுல என்னெல்லாம் விளையாடணும்னு தோணும். அப்படி அந்த விளையாட்டாக அவர் எதை செய்கிறார் அப்படின்னு சொன்னா சிவபூசையை செய்கிறார். அப்படி திருவிளையாட்டாக முன்னூல் அணிமார்வர் இயல்பில் புரியும் மற்றதனை. இவர் இவ்வாறு சிவபூசை செய்து கொண்டிருப்பதை இத்திறத்தை அறியாத அயல் மற்ற ஒருவன், சிவபூசைனா என்னன்னே தெரியாத ஒருத்தன் என்ன செய்யறான், இவர் செய்கின்ற அந்த பூசை என்ன செய்யறாரு, மணல் லிங்கத்துல பால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறார். இத்திறத்தை அறியாத என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் என்ன போய் சொல்லியிருப்பான் அந்தணர்கள்ட்டா, பாலையெல்லாம் எடுத்து மண்ணில் ஒட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அப்படிதான் தெரியும் அது சிவலிங்கம், அதுக்கு இவர் அபிஷேகம் செய்கிறார்னு இவருடைய தன்மையில உணராமல் அவன் என்ன சொல்றான், பாலை கறந்து அவன் மண்ணிலே கொட்டி விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ற. அயல் மற்ற ஒருவன் அப்பதியில் அந்த நாளற்கு அறிவித்தான். அந்த பசுக்களுடைய உரிமை உடையவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களிடத்துல போய் சொல்லிட்டாங்க. அச்சொல் கேட்ட அருமறையோர்
ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்சை வழியே யான் மேய்ப்பேன் என்று எம் பசுக்கள் தமை கறந்து பொச்சம் ஒழுகுமான மகன் பொல்லாங்கு உரைக்க அவன் தாதை எச்செய்தத்தன் தனை அழைமின் என்றார் அவையில் இருந்தார்கள். 40வது பாட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னால 29வது பாட்டு எடுங்க. 29வது பாட்டுல இந்த பசுக்கெல்லாம் பால் நிறைய கொடுக்குதுன்னு உடனே என்ன சொன்னாங்க? கேளும் தகுதி அன்பால் இப்பிரமசாரி மெய்த்ததன் பின் மானும் திறத்தவான என மறையோர் எல்லாம் மனம் மகிழ்ந்தார். இங்க என்ன சொல்றாங்க? விசார சருமனார் மேய்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பசுக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பால் கொடுக்குதுன்னு சொன்னவாய். இங்க 40வது பாட்டுல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அச்சொல் கேட்ட அருமறையோர், இப்படி வந்து அவன் சொன்ன உடனேயே ஆயன் அறியான் என்று இந்த இடையனுக்கு பசுக்களை எப்படி மேய்க்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவற்றின் இச்சை வழியே யான் மேய்ப்பேன் என்று அவை விரும்பியவாறு அவற்றை நான் மேய்த்து அவைகளுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொல்லி எம் பசுக்கள் தமை கறந்து பொச்சம் ஒழுகு மாணவகன் பொல்லாங்கு உரைக்க அவன் தாதை எச்சதத்தன் தனை அழைமின் என்றார் அவையில் இருந்தார்கள். அது வேறவாய், இது வேற. அப்ப என்ன சொல்ற? இந்த விசார சருமனார் மேய்த்ததுனால தெய்வ சேக்கிழார் எவ்வளவு தெளிவா அந்த வரலாறை பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க. அப்படி இங்க பால் கொடுத்தாலும் அவங்க வீட்டுல கொடுக்கிற பால் என்ன குறையில, அதே நிறைவா அங்க 2 குடம் பால் ஒரு பசு கொடுக்குதுன்னா அது அதே அளவு 2 குடம் பால் பசு அவங்க வீட்டுல கொடுத்துருது. அது போக மீதி இருக்கிறத முதல்லயே இங்க சாமிக்கு பால் கொடுத்துருது. அப்ப அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை இல்லையா? ஆனாலும் இங்க பால் சொல்லலைன்னா அங்க இன்னொரு கூட சேர்த்து போடுங்க அப்படின்ற சில என்ன செய்யறாங்க? எம் பசுக்கள் தமை கறந்து பொச்சம் ஒழுகு மாணவகன், இங்க போய் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சாரி பொல்லாங்கு உரைக்க அவன் செய்கின்ற தீமையை சொல்வதற்காக அவன் தாதை எச்சதத்தன் தனை அழைமின், எச்சதத்தனை கூப்பிடுங்க, அவங்க அப்பாவை கூப்பிடுங்க, உரைக்க அவன் தாதை எச்சதத்தன் தனை அழைமின் என்றார் அவையில் இருந்தார்கள் சொல்றாங்கப்பா. அடுத்து 41வது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, ஆங்கு மருங்கு நின்றார்கள் அவ்வந்தரன் தன் திருமணையின் பாங்கு சென்று மற்றவனை அழைத்து கொண்டு வர பரந்த ஓங்கு சபையோர் அவனை பார்த்து ஊர் ஆண் நிறை மேய்த்து உன் மகன் செய் தீங்கு தன்னை கேள் என்று புகுந்த பரிசு செப்புவார். அப்போ உடனே அங்க பக்கத்துல இருந்தவங்கலாம் நேரா ஓடி போய் ஆங்கு மருந்து நின்றார்கள் அவ்வந்தனன் தன் திருமணையின் பாங்கு சென்று அங்க எச்சதத்தினுடைய வீட்டுக்கு போய் மற்றவனை அழைத்து கொண்டு வர, உடனே உங்களை வாங்க சபையில கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எச்சதத்தனை அழைத்து கொண்டு வர பரந்த ஓங்கு சபையோர் அவனை பார்த்து, அந்த சபையில் இருக்கிறவங்கெல்லாம் அவனை பார்த்து ஊர் ஆண் நிறை மேய்த்து உன் மகன் செய் தீங்கு தன்னை கேள், இந்த ஊர்ல இருக்கிற பசு கூட்டங்களை எல்லாம் நான் மேய்த்து கொண்டு வந்து தருகிறேன்னு சொன்னவனுடைய மகன் செய் தீங்கு தன்னை கேள், அவன் செஞ்சுட்டு இருக்கிற இந்த தீமை என்னன்னு சொல்றான் கேள் என்று புகுந்த பரிசு செப்புவார். என்னன்னா அப்படியே சொல்றார், எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்தன் மறையோர் ஆகுதிக்கு கறக்கும் பசுக்களான எல்லாம் சிந்தை மகிழ்ந்து பருவினால் திரள கொடுவோய் மெய்ப்பான் போல் கந்தம்பலி பூம்புணல் மண்ணி மணலில் கறந்து பால் உகுத்து வந்த பரிசே செய்கின்றான் என்றான் என்று வாய்மொழிந்தார். இப்ப சொல்றாங்க, எங்களுடைய வீட்டில் இருக்கிற இந்த பசு கூட்டங்களை எல்லாம்
அழைச்சிக்கிட்டு போய், அதுவும் எப்படிப்பட்ட பசுக்கள், ஆகுதிக்கு கறக்கும் பசுக்கள், ஆகுதிக்கு பால் கறந்து கொடுக்கக்கூடிய அந்த பசுக்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சிந்தை மகிழ்ந்து பரிவினால் திரளக்கொடு போய் மேய்ப்பான் போல், அப்படியே அல்ல அன்பால அதை கூட்டிட்டு போய் நான் மேய்க்கிறேன்னு சொல்லி கந்தம்மலி பூம்புணல் மண்ணி மணலில் கறந்து, அங்கே மண்ணியாற்றங்கரையில் அந்த பாலை கறந்து மணலில் உகுத்து வந்த பரிசே செய்கின்றான். அங்க மணல்ல கொண்டு போய் இந்த பாலை கொட்டி வீணாக்குகின்றான் என்று வாய்மொழிந்தார். அதாவது வேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பாலை மண்ணில் கொண்டு போய் ஊற்றி வீணாக்குகின்றான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனேயே அடுத்து சொல்றார் 43வது மறையோர் மொழியை கேட்டு அஞ்சி சிறு மாணவகன் செய்த இது இறையும் நான் முன்பு அறிந்திலேன், இதற்கு முன்பு புகுந்ததனை நிறையும் பெருமை அந்தணர்கள் பொறுக்க வேண்டும், நீங்கள் என குறை கொண்டு இறைஞ்சி இனி புகுதில் குற்றம் எனதேயாம் என்றான். இப்படி இந்த மறையோர்கள் எல்லாம் அந்த சபையில சொன்ன உடனேயே எச்சதத்தன் சொல்றான், மறையோர் மொழியை கேட்டு அஞ்சு சிறு மாணவகன் செய்த இது இறையும் நான் முன்பு அறிந்திலேன். இந்த சின்ன பையனாக இருக்கக்கூடிய இந்த விசார சருமன் இப்படி செய்கிறான் என்பது எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இதற்கு முன்பு புகுந்ததனை நிறையும் பெருமை அந்தணர்கள் பொறுக்க வேண்டும், நீங்கள் இதுக்கு முன்னால இவ்வாறு தவறு நடந்ததையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். நிறையும் பெருமை அந்தணர்கள், பெருமை மிக்க அந்தணர்களே நீங்கள் முன்பு நடந்த இந்த தவறை பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு குறை கொண்டு இறைஞ்சி என்று அவர்களை வணங்கி கேட்டுக்கொண்டு இனி புகுதில் குற்றம் எனதேயாம் என்றான். இனிமேல் இவ்வாறு நடந்தா அது என்னுடைய தவறு அப்படின்னு அங்க எச்சரித்தன் என்ன செய்யறான், சபையில வாக்கு கொடுத்துட்டு வரான். அடுத்த பாட்டுல பார்ப்போம். அந்த நாளர் தமை விடை கொண்டு அந்தி தொழுது மனை புகுந்து வந்த பழி ஒன்று என நினைந்தே மகனார் தமக்கு வாய் நேரான், இந்த நிலைமை அறிவேன் என்று இரவு கழிந்து நிறைமேய்க்க மைந்தனார்தாம் போயின பின் மறைந்து சென்றான் மறைமுதியோன். என்ன செய்யறான், அந்த நாளர் தமை விடை கொண்டு அங்க சபையில போய் அவர்களிடத்துல இப்படியெல்லாம் சொல்லி இனிமேல் தவறு செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன், அப்படி நடந்தா இனிமேல் அது என்னுடைய குற்றம்னு சொல்லி அவன் குறைந்து வேண்டி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்ப வரான். வந்து அந்தி தொழுது சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டை செய்து மனை புகுந்து வீட்டுக்குள்ள வந்து வந்த பழி ஒன்று என நினைந்தே, இப்படி நமக்கு ஒரு பழி வந்துருச்சு அப்படின்னு நினைத்து மகனார் தமக்கு வாய் நேரான், அந்த பையன்கிட்ட கேட்கல, விசார சர்மனார் இடத்துல எதுவும் கேட்கல, பேசிக்கல. இந்த நிலைமை அறிவேன் என்று, இது உண்மையான நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்து இரவு கழிந்து, இரவு முழுக்க அப்படியே அதே சிந்தனையில் இருக்கிறான். நிறைமேய்க்க மைந்தனார்தாம் போயின பின், அவர் பசு கூட்டங்களை அழைச்சிட்டு மேய்ச்சல் நிலத்துக்கு விசார சர்மனார் போனதுக்கு பின்னால மறைந்து சென்றான் மறைமுதியோன். அப்படியே அவருக்கு பின்னால் மறைந்து போய் அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலான்னு அங்க போய் நிற்கின்றான் எச்சதத்தன் அப்படின்னு. அடுத்த பாட்டு. சென்ற மறையோன் திருமகனார் சிறந்த ஊர் ஆண்நிறை கொடுபோய் மன்றல் மருவும் புறவின் கண்மைப்பார் மன்னி மணல் குறையில் அன்று திரளக்கொடு சென்ற அதனை அறிந்து மறைந்து அப்பால் நின்ற புறவின் மிசை ஏறி நிகழ்வது அறிய ஒளித்திருந்தான்.
சென்ற மறையோன் திருமகனார் பாரு புறப்பட்ட எச்சதத்தன் திருமகனார் தன்னுடைய மகன் சிறந்த ஊர் ஆண்நிறை கொடுபோய், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறந்த ஊராகிய எந்த ஊரு? சேஞ்சலூர். அந்த சேஞ்சலூர் ஊர்ல இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் மன்றல் மருவும் புறவின் கண் மேய்ப்பார், அப்படியே அந்த புல்வெளிகள்ல மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் மண்ணி மணல் குறையில் அன்று திரளக் கொடு சென்ற அதனை அறிந்து, மணியாற்றங்கரைக்கு இவர் அந்த பசுக்கூட்டங்களை கூட்டுக்கொண்டு செல்வதை அறிந்து மறைந்து, அப்படியே அவர் பின்னால மறைஞ்சு போய் அப்பால் நின்ற குறவின் மிசை ஏறி, அங்க இருக்கக்கூடிய குறா மரத்து மேல ஏறி நிகழ்வது அறிய ஒளித்திருந்தான். என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஆமா, ஏற்கனவே ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து பார்த்தார். யாரு? பூஜை செய்பவர். அவர் பேரு யோசிப்போம், குத்து மதிப்பா ஏதாவது சொல்லுவோம். ஆமான்னு சொல்லட்டும். அதான் யாரு? யார் அவர்? சிவகோசரியார். சிவகோசரியார் எப்படி மறைஞ்சிருந்து பார்க்கிறார்? கண்ணப்பர் என்ன செய்யறாருன்னு மறைஞ்சிருந்து பார்க்கிறார். எப்படி மறைஞ்சிருந்து பார்க்கிறார்? மரத்துக்கு பின்னாலயா? இறைவனுக்கு பின்னாலயா? சரி, ஒரு முடிவுக்கு வாங்க. தனியா ஓட்டு எடுப்பு நடத்தி பட்டிமன்றம் நடத்தி தான் முடிவுக்கு வரணும் போல இருக்கு. மரத்துக்கு பின்னாலதான் மறைஞ்சிருந்து பார்க்கல. ஏன்னா சாமி கண்ணுல இருந்து ரத்தம் வந்தோம்னா எவன் அதை பண்ணான்னு சுத்தி தேடிட்டு இருக்காரு கண்ணப்பர். சிக்கி இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. என்ன செய்தார்? இறைவன் அவர் இருப்பதை மறைத்து, இதெல்லாம் அப்பவே சொன்னோம். நீங்க எப்ப வேணாலும் சொல்லுங்க, நாங்க கேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். வச்சிருப்போம், ஆனா உங்களுக்கு சொல்ல மாட்டோம். என்ன செய்யறார்? இறைவனுடைய அருளால சிவகோசரியா அங்க கருவறைக்குள்ளேயே தான் இருக்கிறார். கண்ணப்பர் எங்க இருந்தாரோ அதே இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் அவர் கண்ணில் இருந்து பெருமான் மறைச்சு அருவமாக இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அருளினால் மறைத்து அங்க சிவகோசரியார் இருக்க வைக்கிறார். இல்லைன்னு வச்சுக்கங்க, இவர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்ணப்பர் தேடி கண்டுபிடிச்சு வெளுத்திருப்பார். அதனால அவர் வந்து தேடினார்ல, சிங்கம் புலியெல்லாம் வந்துருச்சா என்ன ஆச்சு அப்படின்னு வெளியில வந்து தேடினார். அதெல்லாம் போய் எடுத்து பாருங்க. அப்ப போய் தேடி பார்க்கும்போது யாருமே இல்லையே, இங்க எப்படி இப்படி பெருமானுக்கு ஒரு ஊர் நடந்ததுன்னா முதல் கண்ணை எடுத்து வைப்பார் இல்லையா? அதனால மறைந்திருந்து பூசையை பார்க்கிறார். யாரு? கண்ணப்பர் செய்த பூசையை சிவகோசரியார் மறைந்திருந்து பார்க்கிறார். இங்க சண்டேச நாயனார், பின்னால சண்டேச நாயனாராக மாறப்போகிற விசார சரமனாருடைய பூசையை எச்சதத்தன் மரத்தின் மேல் மறைந்து நின்று, என்ன மரம்? புறாமரத்தின் மேல் நின்று பார்க்கிறார். அன்பு புரியும் பிரம்மசாரிகளும் மூழ்கி அரணார்க்கு முன்பு போல மணல் கோயிலாக்கி முகை மென்மலர் கொய்து பின்பு வரும் ஆண்முளை பொழிபால் பெருகும் குடங்கள் பேணும் இடம் தன்பால் கொணர்ந்து தாபித்து பிறகும் வேண்டுவன சமைத்தார். முன்பு போல அன்பினால் நம்முடைய விசார சருமனார் மீண்டும் அந்த மண்ணியாற்றங்கரையில மணலால் கோயில் அமைக்கிறார். எல்லாவற்றையும் தயார் செய்து அங்கே திருப்பள்ளித்தாமம் முகை மென்மலர் கொய்து, அங்கே நல்ல மலர்களை எல்லாம் கொய்து எடுத்துக்கொண்டு திரும்ப அபிடேகத்துக்காக அந்த குடங்களில் திருவஞ்சனம் மாட்டுவதற்காக அப்படியே குடங்களை எடுத்துக்கொண்டு அந்த பசுக்களிடத்துல போறார். அப்படியே அவை பால் தானாக அந்த குடங்களில் நிரப்புது. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து தாவித்து சரியான இடத்துல
அமைத்து பிறவும் வேண்டுவன சமைத்தார். இன்னும் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்து தயார் செய்கின்றார். அப்படி தயார் செய்து வைக்கிறார். கேட்ட உடனே அடுத்த பாடல்ல சொல்றார், நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும்பூசனை தொடங்கி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடையநாதன் திருமுடிமேல் மன்றல் விரவும் திருப்பள்ளி தாமம் சாத்தி மஞ்சனமா நன்று நிறை தீம்பால் குடங்கள் எடுத்து நயப்புற்று ஆட்டுதலும். இப்ப இங்கதான் விதியினுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்றார். என்ன விதியினுடைய விளையாட்டு? இவர் நாள்தோறும் செய்து வரக்கூடிய அந்த அன்பின் மிக்க பூசனை, அந்த பூசனை தொடங்குறார். எப்படி? வழக்கம் போல ஒன்றிய உள்ளத்து. ஏன் திரும்ப திரும்ப தெய்வ சேக்கிழார் இங்க நமக்கு விசார சரவணாருடைய பூசையில சொல்றாருங்கிறத நீங்க அடுத்து வரக்கூடிய படங்களை பார்ப்போம். ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடையநாதன் திருமுடி மேல் மன்றல் விரவும் திருப்பள்ளி தாமம் சாத்தி, அந்த பெருமானுடைய திருமுடி மேல அந்த மலரை சாத்தி மஞ்சனமா நன்று நிறை தீம்பால் குடங்கள் எடுத்து நயப்புற உற்று ஆட்டுதலும். நயப்புற்று ஆட்டுதலும் அங்கே பெருமகிழ்ச்சியோட அந்த பால் குடங்கள்ல இருந்து பாலை எடுத்து அப்படியே அந்த மணலால் செய்யப்பட்ட லிங்கத்திற்கு திருமஞ்சனம் ஆட்டுகின்றார், அபிஷேகம் செய்கிறார் விசார சரவணார். 48வது பாட்டு. பரவ மேன்மேல் எழும் பரிவும் பழைய பான்மை மிகும் பண்பும் பிறவ மேதக்கவர் தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பான் அறவம் மேவும் சடைமுடியார் அருளாம் என்ன அறிவழிந்து குறவமேவும் முதுமறையோன் கோபம் மேவும் படி கண்டான். எப்படி அந்த திருமஞ்சனம் ஆட்டிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய விசார சரமனார். எப்படி ஆட்டுகின்றார்? பரவ மேன்மேல் எழும் பரிவும். அப்படி திரும்ப பூசை செய்தா எப்படா திரும்ப பூசை செய்வோம்னு யோசிக்கணுமா. திரும்ப அந்த ஆசை பெருக, அன்பு பெருக, பழைய பான்மை மிகும் பண்பும், அப்படியே அந்த மிகுந்த அன்போடு விரவ மேதக்கவர் தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பான். வாறு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய விசார சரமனாருடைய பெருமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அரவம் மேவும் சடைமுடியார் அருளாம் என்ன. அரவம் பாம்பு, இந்த பாம்பு ஓடுகின்ற அணிந்திருக்கின்ற சடைமுடியை உடைய சிவபெருமானுடைய அருள். என்ன அருள்? சிவபூசை செய்யக்கூடியவர்கிட்ட இன்னொருத்தர் சிவபூசை செய்தாருன்னா என்ன பண்ணணும்? வணங்கணும், அவரை பாராட்டணும், அவருக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் செய்யணும். ஆனால் இங்கே இவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத இங்கேயே சொல்கிறார். இது எப்படி இருக்குன்னா பெருமானுடைய அருள் வெளிப்படுதான். எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாருன்னா, யாருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தணும்? விசார சரமனாருடைய புகழை உலகுக்கு உணர்த்துவதற்காக கோபம் வந்துதான். யாருக்கு? எச்சதத்தனுக்கு கோபம் வரும்படி அருள் செய்கிறார். அறவம் மேவும் சடைமுடியார் அருளாம் என்ன அறிவழிந்து. அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அறிவும் மருங்கி போச்சு. அறிவழிந்து குறவம் மேவும் முதுமறையோன் கோபம் மேவும்படி கண்டான். உடனே அவன் சொன்னது உண்மைதான், நந்தனர்கள் சொன்னது உண்மைதான். பாலையெல்லாம் குடத்துல பிடிச்சி கொண்டு வந்து மணல்ல குட்டி தான் இவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு திரும்ப அங்கிருந்து என்ன பண்றான்? கோபத்தோட பார்க்கிறான். பார்த்த உடனே கண்ட போதே விரைந்து எழுந்து கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் குடைத்து கொடிதாம் மொழி கூற தொண்டு புரியும் சிறிய பொறும் தோன்றலார் தம் பெருமான் மேல் மண்டு காதல் அர்ச்சனையின் வைத்தார் மற்றொன்று அறிந்திலரார். என்ன செய்யறாரா? இந்த எச்சதத்தன் இதை மேல இருந்து பார்த்த உடனே வேகமா கீழே இறங்குறானா. கண்ட போதே விரைந்து இழிந்து. அப்படி அவர் அபிஷேகம் எடுத்து பண்ண ஆரம்பிச்ச உடனே
வேகமா புறாமரத்துல இருந்து கீழே இறங்குறான். இறங்கி வேகமா போறான். போய் கை தண்டு கொண்டு கையில வச்சிருக்கிற அந்த தடியை எடுத்து மகனார் திருமுதுகில் புடைத்து அப்படியே முதுகில் அடிக்கிறான். அடிச்சு கொடிதாம் மொழி கூற திட்டிகிட்டே அடிக்கிறான். உன்னால எவ்வளவு அசிங்கம் எனக்கு, எல்லாம் உருப்பிடுறவனா அப்படி இப்படின்னு உருப்பிடாது அது இதுன்னு என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லி திட்டிக்கிட்டே முதுகில் கோலால அந்த உச்சியால விசார சர்மனார அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படி மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதாம் மொழி கூற இது அத்தனையும் எச்சரித்தன் செய்து கொண்டிருக்கிறான். இங்க விசார சர்மனார் எப்படி இருக்கிறார் பாரு. தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார் தம் பெருமான் மேல் மண்டு காதல் அருச்சனையின் வைத்தார் மற்றொன்று அறிந்திலரால். அவர் பாட்டுக்கு அவர் சிவ பூஜை செஞ்சுட்டு இருக்கிறார். அடிச்சதும் தெரியல, திட்டினதும் தெரியல. யோசிச்சு நாம சிவபூஜை செய்ய உட்காந்தா பூசையை தவிர எல்லாம் மனசுல ஓடுது, காது கேக்குது, கொசு கடிச்சா தெரியுது. அப்பா அடிச்சாலே மற்றவங்க நாம பூசை பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா நம்மளை பத்தி என்னமோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் கேட்கும். கோயிலுக்கு போனாலும் அப்படிதான். யாராவது 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்மளை எதுக்கும் அந்த பக்கமா போய் சாமியை சுற்றி கும்பிடுற மாதிரி அந்த பக்கமா போய் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு போவோம். அப்போ நம்ம போய் வழிபாட்டுக்கு போனாலும் நம்முடைய கவனம் வழிபாட்டை தவிர மற்ற இடத்துல இருக்கு. ஆனா இவர் எப்படியா தொண்டு புரியும் சிறிய பொறும் தோன்றலார் தம் பெருமான் மேல் மண்டு காதல் அர்ச்சனையின் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால். எதுவுமே தெரியல. ஒரு குச்சியை வச்சு முதுகுல அடின்னு அடிச்சு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு எதுவும் தெரியல. செவிப்புலன் வேலை செய்யல. அடுத்து மெய்யும் அது எப்படிங்க முதுகுல அடிச்சா தெரியல. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. மெய் வேலை செய்யலைன்னா இப்போ தியானத்துல உட்காந்துருந்தா அடிச்சா தெரியலன்னா அது வேற. ஆனா இவர் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்ப பால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் போது முதுகுல அடிச்சா தெரியல. அப்ப எந்த சிந்தனையில அந்த எப்படி தலை நின்று அந்த பணியை செய்திருக்கிறார், சிவபூசையை செய்திருக்கிறார் அப்படின்னு நாம உணர்ந்து கொள்ளணும். ஒரு செய்தி அப்பெல்லாம் அந்த சாமி படம்னு சொல்லுவாங்கல்ல, புராண படங்கள், இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய திரைப்படங்கள்லாம் வரும். அப்படி வரக்கூடிய படங்களுடைய வரிசையில் சரஸ்வதி சபதம் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? ஆமாம், பழைய படம். எல்லாத்துக்கும் அங்கேருந்து உருவிக்கிறாங்க. அதனால நம்ம சொல்லும் போதே பழைய படம்னு ஒரு அடைமொழி கொடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற படத்தில் அந்த வித்யாபதி சரஸ்வதியினுடைய அருளால ஊமையா இருந்து பின்னால புலமை பெறுவார். பேசுறது மட்டும் இல்ல, புலமை பெறுவார். அப்படி புலமை பெற்றதற்கு பின்னால அவர் கோயில்ல தினந்தோறும் போய், ஏன்னா இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா, அவருடைய அருளால் கிடைத்த அந்த புலமையை இறைவனுக்கே சமர்ப்பிக்கணும்னு சொல்லி, ஐயா கொஞ்சம் வகுப்புக்கு வந்துடலாம், இறைவனுடைய சந்நிதியில போய் பாடிட்டு இருப்பார். அப்போ திருமகளுடைய அருள் பெற்று பிச்சைக்காரியா இருந்த ஒரு பொண்ணு அந்த நாட்டுக்கே அரசியாகி அவளும் முதல்ல கோயிலில் வழிபாடு பண்றது. அப்படி வரும்போது ஒரு பாட்டு அப்படியே இயல்பா அங்க அவர் பாடிட்டு இருப்பார். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே, தெய்வம் இருப்பது
என்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு, என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. இதுக்கு அடுத்ததெல்லாம் சொல்லுவார். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இப்ப ஆலய வழிபாடு எப்படி இருக்கணும்னா, தில்லையில சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தார் இல்லையா பெருமான, அப்படி இருக்கணும் வழிபாடு. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. வகுப்பும் வழிபாடு தான். அதனால அங்கேயும் இங்கேயும் பயக்கூடாது. இப்ப என்ன செய்யறார், எப்படி வழிபாடு செய்யணுமா, வழிபாடு செய்தால் சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியக்கூடாது. அப்படி செஞ்சாதான் அது வழிபாடு. அப்படி இல்லைன்னா பட்டினத்தார் ஒரு பாடல சொல்லுவாங்க. ஆமா, அன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து மெய் மறந்து சாமி கும்பிட முடியாது. கூட்டம் நிறைய இருக்கு. நீங்க நின்று மெய் மறந்து பெருமானே அப்படின்னு சொல்லி இப்படியே நின்ட்டீங்கன்னு வச்சுக்கேங்க, பின்னால ஏற்கனவே நாங்களாம் நொந்து போய் பல மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம். அதனால உங்களை வேகமா நவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து போகும்போதே அப்படியே ஒரு வீடியோ கேமரா, அந்த படத்தை சொல்லுவாங்கல்ல, டேய் எல்லா கேமராவும் அந்த பக்கம் திருப்புங்க. அப்படியே நீங்க வந்து உங்களுடைய கேமரா போக்கஸ் எல்லாம் இங்க வாசப்படி தாண்டி போகும்போதே சாமி கிட்ட பார்த்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு வெளியில கூட்டம் இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்க ரீப்ளே பண்ணி பார்த்துக்கணுமே ஒழிய அங்கேயே நின்று நான் சாமியை பார்ப்பேன்னு அடம்பிடிக்கூடாது. முன்னால பல பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்ப என்ன செய்யறார், அப்படி பூசனை செய்யணும், அப்படி வழிபாடு செய்யணும். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த பாடல்ல. மேலாம் பெரியோர் பலகாலும் வெகுண்டோன் அடிக்க வேறு உணரார், பாலார் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாதது கண்டு மாலா மறையோன் மிகச் செயர்த்து வைத்த திருமஞ்சன குடப்பால் காலால் இடறி சிந்தினான் கையால் கடைமை தலை நின்றான். மேலாம் பெரியோர் நம்முடைய விசார சிறுமனார் சண்டேச நாயனார் பலகாலம் வெகுண்டோன் அடிக்க வேறு உணரார். ஒரு முறை ரெண்டு முறை அடிக்கலையாங்க, பல முறை அடிச்சுட்டே இருக்கான், திட்டிகிட்டே இருக்கான். ஆனா உணரார். அது எதுவுமே விசார சிறுமனாருக்கு தெரியல. பாலார் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாதது கண்டு, அப்படியே திருமஞ்சனம் ஆட்டுனா அப்படியே அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. முன்ன எப்படி அபிஷேகம் பெருமானுக்கு அன்போட ஒன்றிய மனத்தோடு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தாரோ, அப்பா வந்து திட்டி அடிச்சதுக்கு அப்புறமும், அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும், அடிச்சதுக்கு அப்புறம் இல்லை அடிச்சுட்டு இருக்கும் போதும் என்ன செய்யறார், அதே போல பாலாபிஷேகம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி பண்ணும்போது பாலார் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாதது கண்டு, எல்லாம் இத்தனை அடிக்கிறோம் திட்டுறோம், ஆனாலும் அபிஷேகம் பண்றது நிறுத்த மாட்டேங்கிறானே. எதுக்காக வந்தான், பாலை கீழே கொட்டுகின்றான்னு எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த கண்டிச்சு வைன்னு சொன்னதுனாலதான் எச்சரத்தில் என்ன செய்யறான், விசார சிரமனாரை பின்தொடர்ந்து வர்றான். அப்ப இப்ப இந்த பாலை நிறுத்தி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். பால் அபிஷேகம் பண்றதை நிறுத்தி அந்த பாலை கொண்டு போய் அந்தனர்கள்ட்ட கொடுக்கணும். ஆனா அடிச்சாலும் திட்டுனாலும் அபிஷேகம் பண்றதை நிறுத்தல. யாரு, விசார சர்மனா. பாலார் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாதது கண்டு மாலா மறையோன் மிகச் செயர்த்து
வைத்த திருமஞ்சன குடப்பால் காலால் இடறி சிந்தினான், கையால் கடமை தலை நின்றான். அப்ப என்ன செய்யறா? இப்ப நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எரியறத கொடுங்கன்னா கொதிக்கிறது தானா அடங்கிடும்னு. அப்ப இவர் என்ன பணியில இருக்கிறார்? பால் அபிஷேகம் என்ற பணியில் இருக்கிறார். அப்ப அந்த பணி தடைப்படணும்னா இவரை தடுத்தா தடுக்க முடியல, பால் இருந்தா தானே அபிஷேகம். அப்ப பாலை தள்ளி விடுறான். அதுவும் எப்படி தள்ளி விடுறான்னா, அடிக்கிறத நிறுத்திட்டு போய் பாலை தள்ளி விடலையாம். இந்த பக்கம் கையால அடிச்சுக்கிட்டு காலால பாலை தள்ளி விடு. என்ன பாருங்க, இவ்வளவு ஒரு வன்மத்தோட கோபத்தோட அவன் செய்திருக்கிறான்னு பார்க்கும். சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர், இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து, அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு, அதுவே முறைமையினால் வந்து மழுவாயிடையில் எரிந்தார், மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும். சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர். இங்க விசார சருமனார் பால அபிஷேகம் செய்து வழிபாட்டில் இருக்கிறார். அப்போ திரும்ப இப்போ ஒரு 3 குடம் இருக்கு அப்படின்னா 2 குடம் பால அபிஷேகம் பண்ணிட்டார். 3வது குடத்தை எடுக்கிறார். எடுக்க அங்கே பார்த்தா குடத்துல இருக்கிற பால் சிந்தி இருக்குது, யாரும் தள்ளி விட்டு இருக்காங்க. யாரும் அங்கே தள்ளினது அப்படி திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்த்த உடனேயே இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து, தீமையே பூமா இருக்கக்கூடிய எச்சதத்தனை தந்தை எனவே அறிந்து, ஏன்னா யாருன்னு தெரியாம விட்டுட்டாருன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, தந்தை எனவே அறிந்து, இப்படி பண்ணது தன்னுடைய தந்தைதான் என்பதை அறிந்து என்ன செய்கிறார்? அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால். சிவ பூசைக்கு இடையூறு பண்ணுனா எது இடையூறு பண்ணுச்சோ அதை காலி பண்ணிடணும். இங்க எது இடையூறு பண்ணுச்சு? கால் இடையூறு பண்ணுச்சு, அந்த காலை எடுத்துடணும். அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு, அதுவே முறைமையினால் வந்து மழுவாயிடையறிந்தார். பக்கத்துல ஒரு கோல் இவர் மாடு மேய்ப்பதற்காக வைத்திருந்தார் இல்லையா, அந்த கோலை எடுக்கிறார். எடுத்த உடனே அது என்னவா மாறிடுச்சு? முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு, அதுவே முறைமையினால் வந்து மழுவாயிட, அப்படியே கோடரியா மாறிடுச்சு, மழுவாயுதமா மாறிடுச்சு. எரிந்தார், அப்படியே வீசினார். மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும். காலை விட்டுனா என்ன ஆகும்? பேலன்ஸ் இல்லை. கால் இல்லைன்னா நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் இல்லைன்னா செல்போன்ல கால் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்தார்? அப்படி மழுவால் வெட்டின உடனே அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். எரிந்த அதுவே அர்ச்சனையில் இடையூறு அகற்றும் படையாக, மறிந்த தாதை இருதாலும் துணித்த மைந்தர் பூசனையில் அறிந்த இடையூறு அகற்றினராய், முன்போல் அருச்சித்திட புகழும் செறிந்த சடை நீள்முடியாரும் தேவியோடும் விடையேறி. அப்படியே மழுவால எரிந்து வீசுறார். அது என்னவா ஆச்சு? அர்ச்சனையில் இடையூறு அகற்றும் படையாக. அந்த கோல் என்னவா மாறிச்சா? இவருடைய அர்ச்சனைக்கு இடையூறா இருந்தது எது? தந்தையாகிய எச்சதத்தனுடைய கால். அது வீசிடுச்சு, அகற்றிடுச்சு அந்த இடையூரை. மறிந்த தாதை இருதாலும் துணித்த மைந்தர், அப்படியே 2 காலை வெட்டிட்டார். பூசனையில் அறிந்த இடையூறு அகற்றினராய். இப்ப பூசையில் அந்த இடையூரை நீக்கியாச்சு. உடனே என்ன செய்தாராம்? முன்போல் அர்ச்சித்திட புகழும். திரும்ப உடனே பூஜையாகிறார், பால் அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கிறார். அர்ச்சித்திட புகழும்
செறிந்த சடை நீள்முடியாரும் தேவியோடும் விடையேறி, அப்படியே சிவந்த செஞ்சடை உடைய சிவபெருமான் உமையம்மையோடு இந்த விடைமேல் ஏறி வரார். அடுத்த பாட்டுல பாருங்க. பூதகணங்கள் புடைசூழ புராண முனிவர் புத்தேளிர் வேத மொழிகள் எடுத்து ஏத்த விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனம் கழித்து பாதமலர்கள் மேல் விழுந்தார் பக்தி முதிர்ந்த பாலகனார். உடனே பெருமான் என்ன செய்யறாரா, பூதகணங்கள் எல்லாம் புடைசூழ, அப்படியே கூட்டமா பூதகணங்கள் புடைசூழ புராண முனிவர் புத்தேளிர் வேத மொழிகள் எடுத்து ஏத்த, முனிவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய தேவர்கள்னா இந்த வேத மொழிகளை எடுத்து இறைவனை போற்றி சொல்ல, விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது, அப்படியே குற்றமற்றவராகிய நம்முடைய சிவபெருமான் விமலமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ற, காதல் கூற வெளிப்படலும், அப்படியே இவருடைய அன்புக்காக வெளிப்பட்டு தோன்ற கண்டு தொழுது மனம் கழித்து பாதமலர்கள் மேல் விழுந்தார். பார்க்கிற விசார சர்மனா அப்படியே தொழுது மனமகிழ்ச்சியோட பெருமானுடைய திருவடியில போய் விழுகிறார். விழுந்தார் பக்தி முதிர்ந்த பாலகனார், பக்தியில பெரும் முதிர்ச்சி அடைந்த நம்முடைய விசார சர்மனார் சிவபெருமான் திருவடியில விழுந்து வணங்குகின்றார். தொடுத்த இதழி சூழ் சடையார் துணைத்தாள் நிழல் கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி, நம் பொருட்டால் ஈன்ற தாதை விழையெறிந்தாய், அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்தருளி மடுத்த கருணையினால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்து அருள. தொடுத்த இதழி கொன்றை மாலை, சிவபெருமான் கொன்றை மாலையை சடையில அணிந்திருப்பார். தொடுத்த இதழி சூழ் சடையார் துணைத்தாள் நிழல் கீழ் விழுந்தவரை, அப்படி தன்னுடைய திருவடியில விழுந்தவரை எடுத்து நோக்கி அப்படியே தூக்கி நிறுத்துறார். நம் பொருட்டால் ஈன்ற தாதை விழையெறிந்தாய், எனக்காக உன்னுடைய தந்தை கீழே விழும்படியாக அவனுடைய காலை நீ வெட்டிவிட்டாய். அதனால் அடுத்த தாதை இனி உனக்கு நாம், இனிமேல் உனக்கு அப்பா நான் நான் என்று அருள் செய்து பெருமான் அருள் கொடுக்கிறாராம். அனைத்தருளி அவரை தன்னிடத்திலே அருகே அணைத்து மடுத்த கருணையால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்தருள, அப்படியே ஒரு குழந்தையை எப்படி ஒரு தந்தை எடுத்து பாராட்டி சீராட்டி மகிழ்ந்து முத்தமிட்டு உச்சி மோந்து அருகிலே வைத்துக் கொள்வாரோ அதை போல இந்த விசார சருமனாரை நம்முடைய சிவபெருமான் அப்படியே அருகே அணைத்து கொண்டு உச்சி மோந்து தன் அருகிலே நிறுத்திக் கொள்கிறார். வெங்கன் விடையார் திருமலர்க்கை தீண்டப்பெற்ற சிறுவனார் அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின்று உயர்ந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி பூமேல் அயன் முதலாம் துங்க அமரர் துதி செய்ய சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். செங்கன் விடையார் திருமலர்க்கை தீண்டப்பெற்ற சிறுவனார் சிவபெருமான் சிவந்த கண்களை உடைய காளையை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மலர் கையால யாரை தொடுறார்? விசார சருமனாரை தொற்று அருள் செய்கிறார் இல்லையா? தீண்டப்பெற்ற சிறுவனார் அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின்றி உயர்ந்த சிவமாய், அப்படியே இந்த உடம்பு ஜீவ உடம்பு சிவ உடம்பாயிடுது. அப்படி உயர்ந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி, அப்படியே அந்த திருவருளிலேயே மூழ்கி நிற்கிறார் நம்முடைய விசார சருமனார். அப்படி இருக்கிறாராம்.
பூமேல் அயன் முதலாம் துங்க அமரர் துதி செய்ய. யாரு? திருமால் பிரம்மன் இங்க சொல்றார். பூமேல் அயன் முதலாம், பிரம்மன் முதலாக இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் துங்க அமரர் துதி செய்ய, அவர்கள்லாம் வந்து வணங்க சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். அப்படியே ஒரு ஒளியில அப்படியே பெருமானோட நிற்கிறார். இப்ப அடுத்து சிவபெருமான் இன்னொரு அருள் செய்கிறார். அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்கு ஆக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தடமுடிக்கு துண்ட மதிசேர் சொடை சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். அண்டர்புரானும் சிவபெருமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி, எல்லா தொண்டர்களுக்கும் தலைவராக யார் ஆக்குறார்? விசார சிறுமலை ஆக்கி, அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்கு ஆக. பெருமானுக்கு நைவேத்தியம் வச்ச உடனே அதை என்ன பண்ணணும்? சண்டீசருக்கு கொண்டு போய் வைக்கணும். உடுப்பனவும் அதான் எடுத்துக்காங்க, உடுத்து கட்டியது சண்டேசருக்கு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அதனால நாம கட்டியிருக்கிறதுல இருந்து நூலை உடைய அவர் போடக்கூடாது. நாம கட்டினதுல இருந்து இல்ல, சிவபெருமான் கட்டின ஆடை அடுத்து சண்டேசருக்கு வரணும். சிவபெருமான் உண்ட உணவு பிரசாதம் அங்க இருக்கிறது சண்டேசருக்கு வரணும். சூடுவனவும், சாமிக்கு மாலை போட்டா அடுத்து யாருக்கு வரணும்? சண்டிகேஸ்வருக்கு தான் வரணும். நடுவில் பூந்து நாம வாங்கக்கூடாது, அதை போடவும் கூடாது. முதல்ல இறைவனுக்கு சூட்டிய மாலை சண்டிகேஸ்வரருக்கு போகணும். சண்டிகேஸ்வரர்கிட்ட தான் பிரசாதமாக மற்றவர்களுக்கு வரணும். இது மாலை முதற்கொண்டு இந்த திருவமுதுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரசாதம் இறைவனுக்கு படைத்த ஆதம். அடுத்து இறைவனுடைய ஆடை, இறைவனுடைய ஆடையும் பிரசாதமாக கொடுப்பாங்க இருப்பவர்களுக்கு. சாமிக்கு சாத்தின அதெல்லாம் தெரியும், சாத்தின புடவையெல்லாம் கொடுப்பாங்க. அதுபோல் இறைவனுக்கு சாத்தியதெல்லாம் சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு தான் திரும்ப நமக்கு வரணும். அதை என்ன செய்கிறார்? சூடுவனவும் உனக்கு ஆக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று, உனக்கு சண்டீச பதவி தருகிறேன் அப்படின்னு சொல்றார் சாமி. தொண்டர்களுக்கு தலைவனாகவும் தான் உண்டது சிவபெருமான் உண்டது, சிவபெருமான் உடுத்தியது, சிவபெருமானுக்கு சூடிய மாலை, இதெல்லாம் சண்டேஸ்வருக்கு போகணும். அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது? போய் நூலை பிச்சு போட்டுருக்குறாரு. இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் இந்த பழக்கம் ஒழிஞ்சிருச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாமி முழுக்க எல்லாம் நூலாகவே இருப்பார். ஆமாம், அதெல்லாம் எல்லாமே செய்வாங்க, நிறைய பண்ணுவாங்க. முதல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் போய் அவரை செவிட்டு சாமின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். அப்பா அடித்து திட்டியே அவர் செவ் வழிபாட்டிலேருந்து மாறல, நீங்கள் போய் கைத்துக்க திரும்பி பார்த்துரும். அதனால் அவர்கிட்ட எல்லாம் நெருங்குற அளவுக்கு நமக்கு அன்பு இருக்கான்னு யோசிச்சுக்கணும். இப்போ என்ன செய்கிறார்? சண்டீசனமாம் பதம் தந்தோம்னு இதையெல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னால் மட்டும் போதாது இல்லையா? எவிடன்ஸ் வேணும் இல்லையா? சான்று வேணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்கிறார்? என்று அங்கு அவர் பொன் தடமுடிக்கு, சண்டேஸ்வருடைய முடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். அவருடைய சடைமுடி மேலே இருந்த கொன்றை மாலையை அவிழ்த்து எடுத்து சிவபெருமான் சண்டேச நாயனாருக்கு சுற்றார். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்கன்னா அங்கே சண்டேச அனுக்கிரக மூர்த்தி அப்படின்னு ஒரு சிற்பம் இருக்கும். தன்னுடைய சடைமுடியிலிருந்து எடுத்த கொன்றை மாலையை சண்டேச நாயனாருக்கு சிவபெருமான் சூட்டு, உமையம்மை அருகில் இருக்க சிவபெருமான் அந்த சண்டேச நாயனாருடைய திருமுடியில் அந்த கொன்றை மாலையை சூட்டுவார். அதற்கு சண்டேச அனுக்கிரக மூர்த்தி அப்படின்னு சாமிக்கு பேர். அப்படி வாங்கி சூட்டுறார். வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் போய் பாருங்கள், நேரில் பாருங்கள். அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும், பார்க்கவும் நல்ல அருமையாக இருக்கும்.
இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் சிறப்புடையதாக இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் ஆமா கச்சிற்பமா இருக்கும். நெட்ல போட்டீங்கன்னா வரும் பாருங்க. எல்லா உலகும் ஆர்ப்பெடுப்ப எங்கும் மலர் மாறிகள் பொழிய பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி கலிபயில சொல்லார் மறைகள் துதி செய்ய சூழ் பள்ளியங்கள் எழ சைவ நல்லாறு ஓங்க நாயகமாம் நங்கள் பெருமான் தொழுது அணைந்தார். எல்லா உலகமும் மகிழ்ச்சி அடைய எங்கும் மலர்மாரிகள் பொழிய எல்லாரும் மகிழ்ச்சியோட பூக்களை அள்ளி தூவுறாங்களாம். பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி கலிபையில எல்லா கணநாதர் ஒவ்வொரு குறிப்பிட்ட கணங்களுக்கும் ஒவ்வொருத்தர் கணநாதரா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைந்து சொல்லார் மறைகள் துதி செய்ய வேதங்களே துதி செய்தான். நம்மளை பாடிய ஒரு சிறுவன் இப்ப இவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு சென்றிருக்கார் என்று அவை பாடி மகிழ்ந்து துதி செய்ய சூழ் பள்ளியங்கள் எல பல்வேறு விதமான வாத்தியங்கள், இந்த ஆகாய துந்துபின்னு சொல்லக்கூடியது யாரும் இசைக்காமலே அது இசைக்கக்கூடிய அந்த அதுவும் மற்ற வாத்தியங்கள் எல்லாம் முழங்க சைவ நல்லாறு ஓங்க, இந்த சைவ நன்னெறி தலைத்து ஓங்க நாயகமாம் நங்கள் பெருமான் தொழுது அடைந்தார். அப்படி எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற சண்டீச பெருமான் அப்படியே தொழுது கொண்டு பெருமானுடைய திருப்படி சேருகின்றார். ஞாலம் அறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான் மறையின் சீலம் திகழும் சேஞ்சலூர் பிள்ளையார்தம் திருக்கையில் கோல மழுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன். ஞாலம் அறிய பிழை புரிந்து, உலகத்துக்கே தெரியுமா என்னதுன்னு, எச்சதத்தன் செஞ்சது தப்புன்னு. அப்படி ஞானம் அறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான்மறையின் சீலம் திகழும் சேஞ்சலூர் பிள்ளையார்தம் திருக்கையில் கோலமழுவால் ஏறுண்டு. ஒரு குற்றம் நடந்ததுன்னா அந்த தண்டனை கொடுத்த உடனே என்ன ஆயிடும், அந்த குற்றமும் தண்டனையும் சரிவாக போயிடுச்சுன்னா அந்த தண்டனைக்குரியவர் திருந்தி அடுத்த நிலைக்கு போயிடும். அப்படி ஒரு காட்சியை காட்டுறார். அப்படி கோல மழுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி என்ன செய்தார், அவருடைய குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன். இதே மாதிரி ஒரு நிகழ்வு முன்னால ஒரு நாயனார் புராணத்துல வரும். என்ன நாயனார் புராணம்? இளையான்குடிமார நாயனார் அல்ல, அடுத்தது ஐயா சொன்ன மாதிரி என்ன எரிபத்த நாயனாரும் அல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் வரலாறு கொஞ்சம் பாதி பார்த்துட்டோம். இப்போ 20 அடியார் அவரும் இல்லை. இதுவரை நடத்தின பாடத்துல இருந்து தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க, நாங்கள் அந்த அளவுக்கு படிக்கல, அதனால எங்களுக்கு தெரியல. நாங்கள் நடத்தின பாடத்துல இருந்து கேள்வி கேட்குறோம், சொல்லுங்க. வீட்டு பாடம்னு கொடுத்தா நீங்களும் மறந்துடுவீங்க, நானும் மறந்துடுவேன். பின்னால இருந்து போய் அவர் அல்ல அவர் அல்ல அப்படின்னு சொல்றதுனால முன்னால மெய்ப்பொருள் நாயனார் அல்ல. சரி, ஓகே. சரி, நீங்க சொல்ல போறதில்ல, நானே சொல்லிடுறேன். இயற்பகை நாயனார். இயற்பகையா? அவரேதான். கூட இருந்தவங்க எல்லாருமே 35வது பாட்டு எடுங்க. இறையான்குடிமா இது இயற்பகை நாயனாருடைய புராணத்துல, இயற்பகை நாயனாருடைய புராணத்துல வந்து தடுத்தவங்களை எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தினார் இல்லையா?
எல்லாருக்கும் முக்தி நான் சொன்னோம். அதுதான் ஒரு முறை இந்த கதை ஏற்கனவே சொல்லிட்டேன், தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும்னு சொன்னாலும் இன்னொரு முறை டைமிங்கோடு நானே சொல்கிறேன். என்ன சொல்கிறா, ஒரு வாத்தியார் வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாராம், என்னடா எல்லாம் புத்தியில் நுழைஞ்சுதான்னு கேட்பாராம். அது மாதிரி அன்னைக்கும் பாடத்தில் நுழைஞ்சுதான்னு கேட்டாராம். ஐயா எல்லாம் நுழைஞ்சிருச்சு, வாழ் மட்டும் நுழையிலேன்னானா. மேலே அங்கே விட்டத்தில் எலி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு வாழ் மட்டும் நுழையில. பாடமெல்லாம் கேட்டீங்க, கடைசியாக என்ன சொன்னாங்கிறத மறந்துட்டீங்க. 35வது பாட்டில் முக்திக்கு போனாங்கன்னு இல்லை, அப்படி சொல்லலை. வானவர் பூவின் மாறி பொழிய மாமறைகள் ஆர்ப்ப ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடன்முறை பெருமை பெற்றார். ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார். இயற்பகை நாயனார் தான் என்ன பண்ணார்? சிவலோகத்துக்கு போனார் இல்லையா? ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடன்முறை பெருமை பெற்றார். சிவபெருமானோடு கூட இருக்கக்கூடிய பெருமையை அவர் பெற்றார். ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார். இவருடைய வாளால வெட்டுப்பட்டதுனால அந்த சுற்றத்தாரெல்லாம் எங்க போனாங்களாம்? சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு தான் தெய்வ சேக்கிழார் சொல்லியிருக்கார். அப்போ இயற்பகை நாயனார் கையால் வெட்டுண்ட அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனாங்க. ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஞானம் அறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான்மறையின் சீலம் திகழும் சேஞ்சலூர் பிள்ளையார்தம் திருக்கையில் கோல மழுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்தப்பெற்றான் முதுமறையோன். சுற்றத்தாரோட சிவலோகத்துக்கு கைலாயத்திற்கு சென்று விட்டான் எச்சதத்தன். அப்ப அவங்க சுற்றத்தார் இயற்பகை நாயனாருடைய சுற்றத்தார்லாம் எங்க போனாங்க? சொர்க்கத்துக்கு போனாங்க. எச்சதத்தன் அவனுடைய சுற்றத்தாரோட எங்க போனான்? சிவலோகம் கைலாயத்துக்கு போறான். வந்து மிகை செய்த தாதை தாள் மழுவாள் துணித்த மறைச்சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனாராயினார். இந்த நிலைமை அறிந்தாரார் ஈரிலாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாமன்றோ சாற்றுங்கால். என்ன செய்தாரா? சண்டேசநாயனார் என்னவா மாறிட்டார்? விசார சருமனார் சிவபெருமானுக்கு மகனாயிட்டார். அப்ப சிவபெருமானுடைய மகனாகவே மாறினார். வந்து மிகை செய்த தாதை தாள் மழுவாள் துணித்த மறைச்சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்போட அப்பவே அவர் என்னவாயிட்டார்? சிவபெருமானுக்கு மகனாக மாறிவிட்டார். இந்த நிலைமை அறிந்தாரார். யாரால அறிந்து கொள்ள முடியும் இந்த நிலையை அப்படின்னு கேட்கிறார். ஈரிலாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாமன்றோ. என்ன செய்யார்? சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்புடையவர் எது செய்தாலும் அது என்ன? தவம் தான். ஏன்னா தந்தையினுடைய காலை வெட்டுவது என்பது பாவம், அது அவம். ஆனால் அது தவமாக மாறி நிற்குது. யாருக்கு? சண்டேசனாருக்கு, விசார சருமனாருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவன்பால் கொண்ட அன்பினால் சிவபூசைக்கு இடையூறு செய்த தந்தையை தண்டித்த மழுவினால் அவருடைய காலை வெட்டி எறிந்த சண்டேச நாயனார் செய்தது தவம். அப்படி தவமாம் தன்மையில நின்று அந்த பணியை செய்கிறார். அப்ப என்ன நினைவு அப்படின்னு சொன்னா, எப்படி எச்சதத்தன் வந்து முதுகுல தண்டு கொண்டு அடித்து வெம்மொழிகள் கூற அதை உணராது சிவபூசையில இருந்தவர் விசார சருமனார்.
அதற்குத்தான் இறைவன் என்ன செய்யறான், இவ்வாறு தனக்கு மகனாக இருக்கும்படியாக அருள் செய்கிறான். அப்ப ஏன் சிவபூசை எடுத்த உடனே சிவமகனாக நாம மாறுகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பூசை செய்யணும். அப்பதான் ஏன்னா சிவமகன், ஏன்னா மகன்மை முறை யாரெல்லாம் சிவபூசை எடுத்திருக்காங்களோ அவங்களாம் சிவபெருமானுக்கு மகன். அது எந்த தன்மையில் அப்படின்னு சொன்னா சண்டேசநாயகன் போல விசார சரவணார் போல பூசை செய்யணும்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா ஏதோ முடிந்த அளவுக்கு நாம செய்யறோம். நாம செய்யறத இறைவன் பூசணையாக ஏற்றுக்கொள்கிறோம். இதை பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்லுவார். அது என்ன பாட்டுன்னு தேடி கண்டுபிடிச்சுவாங்க. யான் செய்த பூசனை எவ்வாறு கொள்வாய் கச்சியகம் அப்படின்னு கேட்பார். இப்போ சாமி நான் செய்யறத பூசனைன்னு எப்படி ஏற்றுக்கிறிய பெருமானேன்னு இறைவனை பார்த்து கேட்பார் பட்டினத்தார். அது என்ன பாடல் என்று தேடி கண்டுபிடிங்க. இப்போ இந்த நிலைமை அறிந்தார் யார், இதெல்லாம் யாரால இந்த நிலைமையை உணர முடியும் அப்படின்னு சொன்னா சிவபெருமானிடத்தே அன்பு கொண்ட அடியார்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த அடியார்கள் எது செய்தாலும் அது என்னவா மாறும், தவமாக மாறும். அப்படி தவம் செய்தால் என்ன செய்யணும், தவத்திற்குரிய பயன் வந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்றாரு. ரொம்ப சாப்பிட்டோம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நிறைவாக எப்பவுமே ஒரு சருக்கத்தை நிறைவு செய்கின்ற போது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு துதி செய்வார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அதை திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பிகளும் செய்கிறார். நம்பியாண்டார் நம்பிகள் நிதியார் துருத்தி தென்வேள்வி குடியாய் நினைமறந்த மதியேற்கு அறிகுறி வைத்த புகர்பின்னை மாற்றிடு என்று துதியா அருள் சொன்னவாறு அறிவார் இடை பெற்றவன்கான் நதியார் புனல்வயல் நாவலர்கோன் என்னும் நற்றவனே சொல்லி இங்கே திருத்துருத்தி வேள்விக்குடி என்கின்ற திருத்தலங்களை எல்லாம் பாடி அருள் செய்து அவருடைய அதுக்கு முன்னால அவருக்கு உடல்ல தோல் வந்துடும். அங்கே போய் திருத்துருத்தியில போய் அந்த திருக்குளத்தில் நீராடி சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் பெற்று திரும்புவார். அப்படிப்பட்ட நாவலர்கோன் அப்படின்னு இங்கே நம்பியாண்டார் நம்பி சொல்றார். அடுத்து இங்கே தெய்வ சேக்கிழார் சொல்றார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாச மலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். நேசம் நிறைந்த உள்ளத்தால், அப்படி நேசம் நிறைந்த உள்ளம், அடியார்களுடைய உள்ளம் எப்படி இருக்குமா, அன்பு நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து, நீலகண்டத்தை உடைய சிவபெருமான் ஈசன் அடியார் பெருமையினை, அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கின்ற நாயன்மார்களுடைய பெருமையை எல்லா உயிரும் தொலையெடுத்து எல்லா உயிர்களும் தொழும்படியாக தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன், இந்த உலகமெல்லாம் உய்வதற்காக திருத்தொண்ட தொகையை தந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாளன் வாச மலர் மென்கழல், அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அழகான வாசம் வீசுகின்ற மலர் போல என்ற திருவடியை வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடியை வணங்குவதற்காக கிடைத்த இந்த பிறப்பு இருக்கே, அந்த பிறப்பை நான் வணங்குகின்றேன். ஏன்னா பிறவி தீது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிறவியும் நன்மைதான். எப்பொழுது என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை தொழுவதற்காக கிடைத்த இந்த பிறப்பை, நாவுக்கரசர் சொல்லுவார் இல்லையா, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். எதுக்காக? குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால், அப்படி காணப்பெற்றால் தான் இந்த பிறவி நல்லது. அப்படி இறைவனுடைய திருவடியை காண முடியலன்னா
அப்ப இந்த பிறப்பினுடைய சிறப்பு எது என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை வணங்குவதுதான் என்று சொல்லி நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் மும்மையால் உலகாண்ட சருக்கம் என்கின்ற இந்த எத்தனாவது சருக்கம் இது? மூன்றாம் சருக்கமா, ஐந்தாம் சருக்கமா? ஐயோ, அஞ்சாவது சருக்கம் இல்ல, நாலாவது சருக்கம். முதல் சருக்கம் திருமலை சருக்கம், எடுத்து பாருங்க. இரண்டாவது சருக்கம் தில்லைவாழ் அந்தணர் சருக்கம். அடுத்த சருக்கம் இலைமலிந்த சருக்கம். மூணாவது உம்மையால் உலகாண்ட சருக்கம். நாலாவது தான் உண்மையால். முதல்ல திருமலை சருக்கம், ரெண்டாவது தில்லைவாழ் சருக்கம், மூணாவது இலைமலிந்த சருக்கம், நாலாவது உம்மையால் உலகாண்ட சருக்கம், அஞ்சாவது திருநின்ற சருக்கம். அடுத்த வகுப்புல திருநின்ற சருக்கத்தை நாம் சிறப்பாக சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவில் உம்மையால் உலகாண்ட சருக்கத்தை நிறைவு செய்கிறோம். இதுவரைக்கும் மொத்தம் நமக்கு எத்தனை சருக்கம்? 13 சருக்கத்துல 4 சருக்கத்தை நிறைவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் 9 சருக்கம் இருக்கு. ஆமா, அதனால 9 சருக்கங்களையும் சிந்திப்பதற்குரிய நல் வாய்ப்பினை குருவருளும் திருவருளும் நமக்கு அருள வேண்டும் என்று நாயன்மார்களுடைய குருவருளையும் எல்லாம் வல்ல அருள் தரும் அனுபாம்பிகை அம்மையுடனுடைய ரிஷபேஸ்வர பெருமானுடைய திருவருளையும் எங்களுடைய வழிபடு நாயகராக விற்றிருக்கின்ற அருள் தரும் சிவகாமி அம்மையுடனுடைய அருள்மிகு கைலாயநாத பெருமானுடைய திருவருளும் அருள வேண்டுமாய் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை மீளவும் இணைந்து வணங்கி, இதுவரையிலும் அடியேன் செய்த இந்த சொற்பெருக்கிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் அது எந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி குருவருளையும் திருவருளையும் நீலனடைந்து எம்பிரான் சண்டேச நாயனாருடைய திருவரலாற்றை நிறைவு செய்து உம்மையால் உலகாண்ட சருக்கத்தையும் நிறைவு செய்து அமைகின்றோம். திருச்சிற்றம்பலம்.